ஓகே. ஸோ டுடே எங்களோட ஃபேவல் கிளாஸ்ல ஃபீட்பேக் உரிய பகுதிக்கு வந்திருக்கிறோம் நாங்க. நீங்களே எனக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ண முதல்ல நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். என்னத்துக்காக என்று சொன்னா, யாருன்னே தெரியாது என்ன ஆன்லைன்ல யாருன்னே தெரியாது. காயின் ட்ரேட் அகாடமிங்கிற நேம் அண்ட் ரிஃப்கிங்கிற நேம். ஸோ அதுக்கு பின்னால படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் இவ்வளவு விஷயங்களையுமே நம்பி எங்களையே நம்பி உங்களோட 2 மாதங்கள் அப்படித்தானே 2 மாதத்துக்கு கூட. ஸோ 2 மாதங்களையும் 25,000ஐயும் உங்களோட இந்த வெலுவபிளான டைமையும் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணிப்பீங்க. பிகாஸ் ஒன் டு லேர்ன் கிரிப்டோ சரியான ப்ராப்பரான வேல லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஸோ ஐ ஹோப் நீங்க என்னத்தை நினைச்சு காயின் ட்ரேட் அகாடமியில ஜாயின் பண்ணினீங்களோ அந்த எல்லா விஷயமுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் அப்படி நினைக்கிறேன். ஸோ அப்படி கிடைச்சிச்சா இல்லையா, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்து கிரிப்டோக்கு வந்தீங்க, கிரிப்டோ இதுக்கு முதல் தெரியுமா இல்லையா, இல்ல நீங்க ஃபெயிலியர் ஆன ஒரு ட்ரேடரா, ஸோ இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் ஆன ட்ரேடரா சேஞ்ச் ஆகலாமா இல்லையா, ஸோ நீங்க ப்ராஃபிட் மேக் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்னோட இன்னைக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க எல்லாருமே. குட் ஈவினிங் ராஜ். Good evening. Good evening. Good evening, bro. ஓகே, எங்க ஃப்ரம் நீங்க? ட்ரிங்கோவா? இல்ல நான் கொழும்பு தான். கொழும்பு. ஓகே. என்ன ப்ரொஃபஷன் உங்களோட, என்ன ஒர்க் பண்றீங்க? நான் டிரைவர் ஊபர் ஓடுறது. ரைட். ஓகே. அப்போ நம்ம எப்பவும் ஃபுல் உங்களோட டைம் தான். அப்போ கிரிப்டோ எக்ஸ்பீரியன்ஸ். கிரிப்டோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இப்படி சும்மா கிரிப்டோ அப்படி இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க ஸ்டார்ட்டுக்கு. அப்போ அவங்களுக்குள்ளால நம்ம அப்படி கொஞ்சம் சின்ன சின்ன நாலேஜை கெயின் பண்ணி ஓனா கொஞ்ச நாள் லேர்ன் பண்ணேன் எக்ஸ்சேஞ்சை பற்றி. அப்படி இப்படி இன்டர்நெட்டில் ஆன்லைனில் ஆச்சு. ஆனால் ட்ரேடிங் செய்கிற அளவுக்கு அந்தளவுக்கு பெருசாக நாலேஜும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அப்போ பெருசாக பேக்கப் அந்த ஒழுங்கான பேஸும் இல்லை தான். நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட்டுக்கு தெரியாது எங்கே படிக்கிறேன்ட்டு. சும்மா சிக்னலை நம்பி அதை நம்பி சும்மா வாங்கி வாங்கி போட்டு செஞ்சு பார்க்குறது. சில உள்ள சரி வரும், சில உள்ள லூஸ் ஆகும். மோஸ்ட்லி லூஸ் தான் ஆகும். நமக்கு தெரியாது பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னு சொல்லி. சரி இப்போ படிப்போம்னு சொல்லி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருந்தேன். அப்போ நமக்கு இந்த காயின் ட்ரேட் அகாடமி கிடைச்சிச்சு. அப்போ அதில் படித்தா அப்புறம் எனக்கு கொஞ்சம் தெரியும். இப்போ எல்லா பேக்ரவுண்டும் தெரியும், என்ன நடக்குன்னு தெரியும். ஒரு சிக்னல் தந்தா கூடி தெரியும். நம்ம சார்ட்ல போட்டு பார்த்து அந்த சிக்னலை அனலைஸ் பண்ணி அதை மோடிஃபை பண்ணி இல்லைன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் என்ன அதை அது அது பாசிபிலிட்டியா இல்லைன்னா அது என்ன சான்ஸ் இருக்குமா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 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 எக்ஸ்டென்சிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு நாலேஜுக்கு இப்போ குட். இப்போ அது ஒரு நல்ல சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். பெருசாக இனி தேவைப்படாது. நம்ம ஓனாகவே நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி சரி அளவுக்கு இப்போ ஏழும் நாலேஜ் இருக்குது. நாலேஜ் இருக்குது. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேப்பர் ட்ரேடிங் டெமோ ட்ரேடிங் செஞ்சு அதை கொஞ்சம் இது பண்ணி எடுத்தா சரி கொஞ்சம் எடுத்தோடனே சரி கஷ்டம் தானே. இப்போ டைம் எடுத்தா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரி. ப்ராக்டிஸ் பண்ணியோ. ஓகே. ஸோ நீங்க ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று நினைச்சு கொண்டா நீங்க காயின் ட்ரேட் அகாடமியில ஜாயின் பண்ணிருப்பீங்க. அந்த நீங்க என்னத்தை நினைச்சு ஜாயின் பண்ணீங்களோ அந்த விஷயத்த ஃபுல்ஃபில்லா பெற்றுக்கொண்டீங்களா, கிடைச்சிச்சா? கிடைச்சி. பேசிக்காக நான் இந்த இண்டிகேட்டர்ஸ் அது அந்த அந்த அவங்க இப்போ நம்ம ஒருத்தன் கிரிப்டோவை பற்றி கதைச்சா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முந்தி தெரியாது. இப்போ சும்மா சொல்லுவாங்க மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார், அதுக்கு பிறகு நான் 4 hour சார்ட் ஃப்ரேமில் பார்த்தேன். அப்போ இப்படி தெரியும் தானே கிரிப்டோ ஸ்டாக் மார்க்கெட் உள்ளவங்க கதைப்பான் டெக்னிக்கல் வேர்டில். இப்போ நமக்கு ஒருத்தன் கதைக்கிறத விளங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. நான் பேசிக்காக கதைக்க மாட்டான், அவன் அட்வான்ஸ்லாம் கதைப்பான். இப்போ நமக்கு இப்போ இருக்கிற நாலேஜை வச்சுக்கொண்டு இப்போ பேசிக் அந்த அந்த டெக்னிக்கல் நாலேஜை வச்சு இப்போ இம்ப்ரூவ் ஆகிற அளவுக்கும் மேலும் இப்போ நான் எதிர்பார்த்த கொஞ்சம் சரி இன்டர்மீடியட்டில் மெயினாக அந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை கொஞ்சம் தரவா எல்லாம் சரியணும். அவள் தான் நான் எதிர்பார்த்தேன். அவ்வளோ எனக்கு காணும். நான் எதை எதிர்பார்த்தனோ அது எனக்கு இப்போ இப்போ அந்த 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 மெயினான டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் அந்த அந்த சார்ட்ஸ் பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கதைக்குள்ள கொஞ்சம் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இன்னொரு கிரிப்டோ ஆளோடைய கதைக்குள்ள நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே, நமக்கும் இந்த வேர்ட்ஸ் தெரியும், டெர்மினாலஜி தெரியும், ஒரு 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 ஹெல்த்தியான கான்வர்சேஷனை கொண்டு போயிடும். கண்டிப்பா. அப்போ ஏதாவது ஆமா ஏஎம்ஏ அதுக்கு போனாலும் நமக்கு ஏலும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. நம்ம நடுவில் இருந்து கிரியை நிற்போம், என்ன கதைக்கு ஒன்று வழங்கான. இப்போ இப்போ ஏதாவது கான்ஃபரன்ஸுக்கு போனாலும் ஏதாவது பிளாக் செயின் ஈவெண்ட்ஸுக்கு போனாலும் நமக்கு இப்போ தெரியும். ஒரு 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 70% நாலேஜ் இருக்குண்ணே கிரிப்டோவை பற்றி.
எஸ் எஸ் நல்ல 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 குட். ஸோ எப்போ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, எப்போ ஏர்ன் பண்ண போறீங்க அப்ப? நாம இப்போ கொஞ்சம் பேக் டெஸ்டிங் கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ஸோ ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி நம்பிக்கை இருக்கு தானே? நம்பிக்கை இருக்கோ ஏர்ன் பண்ணுவீங்க. பண்ணலாம். ஓகே ஓகே இன்ஷா அல்லாஹ் ஷூர். ஸோ ஓ வாழ்த்துக்கள். நீங்க தேங்க்யூ. நினைச்சு வந்த எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்ப அல்ஹம்துலில்லாஹ் குட். ஸோ நீங்க ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ட்ரேடர் ஆவாரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பெக் ஓ டெஸ்டிங் பண்ணுங்க, ம் முயற்சி பண்ணுங்க, விட்டுறாதீங்க, கிவ் அப் பண்ண வேணாம் எந்த ஒரு ஃபீல்டுலையும். ஸோ ட்ரேடிங் ஃபீல்டுலையும் ஸ்டார்டிங்ல நிறைய நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியும், ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க, இன்வெஸ்ட் பண்ண காசு இருக்காது. ஸோ அதுக்கெல்லாம் இதாகிட்டு அந்த ஃபீல்டை விட்டுறாம ஸோ நீங்க நல்லா லேர்ன் பண்ணுங்க, இன்ஸ்டில் நல்லாவே லேர்ன் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது ட்ரேடிங்ல அண்ட் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில, விட்டுறாதீங்க. தேங்க்யூ ப்ரோ, ஓ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஓகே தேங்க்யூ ஃபீட்பேக். தேங்க்யூ. ஓகே. அடுத்தது மஃபாஸ். அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்க ஃப்ரம் நீங்க? நான் வந்து குருநேகல். ஆஹா. நான் துபாயில் இருக்கிறேன். துபாயில் இருக்கிறீங்க, ஒர்க் பண்றீங்க அப்படியா? ஹோட்டல் ஃபீல்டில் தான் இருக்கிறேன். எனக்கு ம். இப்போ பற்றி முன்னாடி பெருசாக எதுவும் தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்படி ஆஹா. ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னது இந்த சிஸ்டம் ஈக்குன்னு சொல்லி. அப்போ ம்ஹும். சும்மா டியூட்டி முடிச்சுட்டு வந்து தேடி பார்க்குறேன் எங்கே 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 எப்படின்ற மாதிரி. ஆனால் ம்ஹும். கொஞ்சம் நாளில் விளங்கிச்சு இது யூடியூப்ல எல்லாம் பார்த்து கெயின் ஆகக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லி. ம். அது நீ ட்ரை பண்ண. எனக்கு பெருசாக இங்கிலீஷ் ஓடாது, தமிழில் தான் ம்ஹும். தேடி. அப்போ தான் எனக்கு டிக்டாக்ல தான் மாட்டிச்சு இப்படி சிடி அகாடமிக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்கு தான் நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணி எல்லா ப்ரோசஸையும் முடிச்சுட்டு ஜாயின் ஆகினேன். ஆனால் ஜாயின் ஆகும்போது என்ன சொல்கிறது, எவ்வளோ தான் யூடியூப்பை பார்த்தாலும் அந்த பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. பின்னாடி நம்மளால் இப்படி ட்ரேட் பண்ண இயலுமா, இப்படி தேட முடியுமான்ற டவுட்டும் இருந்துச்சு. அப்போ ம்ஹும். அந்த டவுட்லேயே தான் ஜாயின் ஆகினேன். ஆனால் நீங்கள் படித்து தந்தது ரிஃப்கி சார் நீங்களும் தான், அப்புறம் சரண் ப்ரோவும் தான் நல்லா படித்து தந்தீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து சொல்லி தந்தீங்க. ஆனால் இப்போ ம். வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. இப்போ இல்லைன்றாலும் கொஞ்சம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் சரி கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து இதில் கொஞ்சம் பைசா தேடிக்கலாம்னு சொல்லி. ம்ஹும். ஓகே ஓகே. அப்ப ஒரு விஷயத்த நினைச்சு தான் ஜாயின் பண்ணிப்பீங்க கோயின் ட்ரேட் அகாடமியோட. நீங்க நினைச்சு வந்த விஷயம் கிடைச்சிச்சா? நினச்சி வந்தே கிடைச்சிச்சு. ஆனால் தான் சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, நல்லா படித்து தந்தீங்க, நல்லா விளங்குது படித்து தரதெல்லாம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் ஈக்குது. நினச்சி வந்தது நடந்துச்சு. டவுட்டாக ம்ஹும். தான் ஸ்டார்ட்ல. ஆனால் அது 2வது 3வது கிளாஸில் போகும்போது விளங்கிடுச்சு பாயிண்ட் ம்ஹும். பிடிச்சிக்கலாம் இதில். அதனால அந்த அளவுக்கு படித்து தந்தீங்க 2 பேரும். அதுக்கு ம்ஹும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லா பாரக்கல்லா. ஓகே. அப்ப கட்டாயம் ஏர்ன் பண்ணணும் சார். கண்டி கண்டிப்பா இல்லை. ஃபாரின் போறோம், கஷ்டப்பட்டு நாட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியில போய்க்கிறோம். ஸோ அதுல ஏர்ன் பண்றதை ஏர்ன் பண்ணி கடன் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஒரு பேமெண்ட்டை வச்சு லைக் ஒரு $100 மாதிரி சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. 100 300 எப்படி சரி 1 lakh போட்டு இந்த ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணி லைக் ஒன் டேக்கு $1000 ஒரு அடிப்படையில் மந்த்லி 30,000க்கு டார்கெட் பண்ணுங்க. ஸோ அப்படியே டார்கெட்டை கூட்டி 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 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுங்க. ஸோ கட்டாயம் ஏர்ன் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபீல்ட் ஏர்ன் பண்றதுக்கு. கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் வெல்த் கிரியேட் பண்ணுங்க வித் கிரிப்டோவோட. எந்த காரணத்துக்காக கொண்டும் கிரிப்டோவை விட்டுறாதீங்க. என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டெக்ட் பண்ணுங்க, எங்களோட சப்போர்ட் டீமை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னா என்னைய கண்டெக்ட் பண்ணுங்க, என்னை கால் பண்ணுங்க, என்ன நம்பர் இருக்குது உங்கள்கிட்ட. மோஸ்ட்லி வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தரேன். ஓகே ப்ரோ, ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. சுஹைப் ஃபாயிஸ். சுஹைப் ஃபாயிஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்க ஃப்ரம் நீங்க? நான் வந்து கொழும்பு. ம். இருக்கிறீங்க இப்ப லிவிங் இப்போ சவுதி. சவுதியில இருக்கிறீங்க. ஒர்க் பண்றீங்க. இப்போ ஒர்க் பண்ண ஆப்டிக்கல் டெக்னீஷியன் ஆயிட்டு லென்ஸ் கோட் ஆஹா. கோட்டிங் தெரியும் தானே, லென்ஸ் கோட் பண்ண. எஸ் எஸ் தெரியும் தெரியும் தெரியும்.
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிரிப்டோவோட காயின் ட்ரேட் அகாடமியோட என்னத்தை நினைச்சு ஜாயின் பண்ணீங்க? நினைச்ச விஷயம் கிடைச்சிச்சா? நம்பிக்கை கொண்டு இருக்குதா கிரிப்டோ லேர்ன் பண்ணலாம்னு? உங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணலாமே. அல்ஹம்துலில்லாஹ் விதத்துல கொண்டுதான் ஆரம்பத்துல என்ன விளங்காத தான் நான் இருந்தேன். இப்ப வந்த உடனே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வருது, போகுது. ஆரம்பத்துல வந்து கிரிப்டோல எக்ஸ்பர்ட் அப்படி இருந்துச்சு தானே. இப்போ அதுல கேண்டில் ஸ்டிக் அதோட இது மேல போகுது கீழே போகுது. நான் சும்மா அந்த கெஸிங்ல தான் பாக்குறேன். அப்படி பார்த்தா அது கேண்டிங் மாறுறது அடுத்த பேசிக் விளங்கி வரப்போ தான் போகுதுன்னு சொல்லி விளங்கி கொண்டு சந்தோஷம். சோ நீங்க நினைச்சு வந்த விஷயம் கிடைச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் எடுத்துக்கொள்ள அந்த பயம் ஒன்று எதிர்த்துதான் ஆரம்பத்துல பயம் இருக்கும். ஏற்பட்ட ஹாஸ்பிட்டல நினைச்சு கொஞ்சம் ஒரு பாறையிட்டேன். என்னன்னு சொன்னாக்க நான் அந்த எக்ஸ்பர்ட் ஆரம்பத்துல எனக்கு தெரியாது. சூதுன்னு சொன்னா எனக்கு என்னன்னு சரியா பேசிக் $40 போட்டுட்டு இது மேல போது தீர்வாங்க மேலதான் அதுல ஒரு பொசிட்டிவ் கிடைச்சது. ஆனா சரி பண்ணிட்டு அக்கைக்கு எல்லாமே இல்லாம போச்சு. படிச்ச வரைக்கும் திருப்தி உங்களுக்கு? ஓகே, படிச்ச வரைக்கும் திருப்தி. அப்புறம் தான் எனக்கு வேலை செஞ்சு சூப்பர். படிச்சு கொண்டு போக்குள்ள பண்ணணும் மார்க்கெட்ல. ஆல்ரெடி இப்ப இன்னொருத்தர் சொன்ன மாதிரி தான், இந்த வெளியே போயிட்டு இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், திரும்ப ஊருக்கு வாரம், திரும்ப போறோம் அப்படின்னு இல்லாம தங்களுக்கான ஒரு சோர்சஸ் ஆஃப் இன்கம் சோர்ஸ் ஒன்றை எப்படி சரி கிரியேட் பண்ண பாருங்க. இந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய எல்லா பிரதர்ஸ் மாருக்கும் சொல்றேன், எவ்வளவு காலத்துக்கு ஃபாரின் போயிட்டு அப்படியே வாழ்ந்துட்டீங்க? கஷ்டம் தான், இல்லைன்னு இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு நிறைய கடன்கள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்றது தான் ஒருத்தர் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் நாங்க ஒர்க் பண்றோம் கஷ்டப்பட்டு. ஸோ அந்த கஷ்டத்தை நாங்க மௌத்தாவும் வரைக்கும் படக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு ஒன்லைன் சோர்ஸ் உண்டு, ஒரு ஒன்லைன்லயோ அல்லது இன்கம் சோர்ஸ் உண்டு கட்டாயம் பில்ட் பண்ண பாருங்க. அது பிசிக்கல் பிசினஸா இருந்தாலும் சரி, ஆன்லைன் பிசினஸா இருந்தாலும் எப்படி சரி ஒரு சோர்ஸை வந்து ஒரு இன்கம் சோர்ஸை வந்து பில்ட் பண்ணுங்க. வெளியில இருந்தாலும் ஒரு 20,000 ஒரு 10,000 பிடிச்சி ஒரு 2 years வரப்போகுள்ள நல்ல ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நல்ல ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்ன ஒரு பிசினஸ் சரி ஸ்டார்ட் பண்ணி அண்டண்டைக்கு சரி எங்களுக்கு ஒரு ஒரு ப்ராஃபிட் வரக்கூடிய மாதிரி அப்படி சரி ஸ்டார்ட் பண்ணி earn பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரியா வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜஸாக் அல்லாஹ் ஹைர். கட்டாயம் ட்ரேடிங் விட்டுறாதீங்க, லேர்ன் பண்ணுங்க, earn பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாயிஸ். ஓகே, யார் அன்மியூட் பண்ணி பேச போறீங்க? கூப்பிடவா இல்ல அன்மியூட் பண்ணி பேசுறீங்களா? நிருஷாந்த் அன்மியூட் பண்ணுங்க ப்ரோ. நிருஷாந்த் அன்மியூட் பண்ணுங்க. Excuse me, sir. Good evening. நிருஷாந்த், குட் ஈவினிங். ஓம் சார், கேக்குதா? ஓம் கேக்குது, இப்பதான் கேக்குது. சொல்லுங்க, எங்க ஃப்ரம் நீங்க? நான் ட்ரிங்கோ சார். நாட்டுல நிக்கிறீங்களா? ஓ, எனக்கு இப்பதான் சார் 19 வயசு. ட்ரிங்கோ நான் இன்ஷா அல்லாஹ் வித்தின் 1 வீக்ல வருவேன். 1ஆம் தேதி அங்க நிப்பேன் ட்ரிங்கோல until 6 வரைக்கும். வந்தா சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தாங்க சார், மீட் பண்ணுவோம். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் ஷூரா சொல்றேன். ஆமாம் சார், நான் வந்து இப்ப A-level செஞ்சு கொண்டிருக்கேன். இந்த 11ஆம் மாசம் A-level எக்ஸாம் எழுதுறேன். பட் வந்து எனக்கு ஸ்டடியிலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் வந்து ஸ்டடி மட்டுமே நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லா கை கொடுக்க முடியல. எனக்கு வந்து
நாலேஜ் மட்டும் கெயின் பண்றதா என்னோட டார்கெட் வந்து ஸ்டடியா இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி. ஸோ என் ஃப்ரெண்ட் மூலமா நான் அப்போ இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னுக்கு ஒரு பிட் மிஸ்டேக் வந்து ஃப்ரெண்ட் மூலமா ஒரு போட்ல ஜாயின் பண்ணி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ். ஃப்ரெண்ட் மூலமா ஒரு போட்ல ஜாயின் பண்ணி அதுல லொஸ்ட் ஆகி வீட்டில் கேட்டு நான் 60,000 தாங்கண்டி தந்தாங்க. ஸோ அதை இப்போ என்னால திரும்பி கொடுக்கவே முடியல அவங்களுக்கு. பட் வந்து அதுக்கு பிறகு தான் எனக்கு மார்க்கெட்ல வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ இது பொட்டை வச்சு கிரியேட் பண்றாங்க, சில பேர் நாலேஜ் கெயின் பண்றதுக்காண்டி படிக்கிறாங்க ஃபீல்டில் சேர்ந்து அப்படின்னு சொல்லி தேடின் நான் நிறைய இடத்துல யூடியூப்ல தேடி எல்லா இடத்தையும் தேடின் நான் படிக்கணும் கட்டாயம் இதை பத்தி படிச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு இந்த ஃபீல்டில் இறங்கலாம்னு தேடின் நான். தேடும்போது தான் இன்ஸ்டால நிறைய இன்ஃப்ளூயன்சர் இது கோயின்ட்ரேட் அகாடமி பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் சொல்லிட்டு இருக்கதான். அப்ப ட்ரிங்கோல சிடிஏல படிச்ச தெரிஞ்ச ஒருத்தருக்கு அவர் இதுல இருக்கேன்னு நினைக்கிறேன் குரூப்ல, அவரு கால் பண்ணி கேட்டேன் அப்படி என்ன மாதிரி கிளாஸ் படிப்பாங்களா. ஏன்டா என்னோட அந்த பொட்ல சேர்த்து விட்ட ஃப்ரெண்ட் வந்து அவனும் ஒரு கிளாஸ்ல சேர்ந்து படிச்சவன், பட் அவனுக்கு நாலேஜ் கிடைச்சான்னு கேட்டா இல்ல, அவன் பாதிலேயே ஸ்டாப் அவுட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நான் தேடி படிச்சு எனக்கு ஸ்டார்ட்ல கூட இதுல சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி தராங்கன்ற போல அந்த பேசிக் லெவல்ல எல்லாம் எனக்கு அப்பயும் அவ்வளோ கான்ஃபிடென்ட் வரல. ஸோ டெக்னிக்கல் லெவல் போன பிறகுதான் இவ்வளோ இருக்கா, இந்த மிஸ்டேக் விட்டுருக்கோம் இவ்வளோ விட்டுருக்கோம். ஏன்னா அதுக்கு பிறகும் நான் வந்து நாலேஜே இல்லாம கொஞ்ச நாள் ட்ரேடிங் செஞ்சேன். நான் வீட்டுல எனக்கு தர மணிகளை வச்சு ட்ரேடிங் செஞ்சேன். நாலேஜே இல்லை. ஸோ சொல்ல போனா கேம்பிளிங் தான் செஞ்சேன். நான் சும்மா வெறும் ட்ரெண்ட் லைன் மட்டும் போட தெரியும், அது யூடியூப் அதில் பார்த்து அப்படி செஞ்சு சின்ன நான் லோஸ் பண்ணி சின்ன நிறைய லோசஸ். ஸோ அதுக்கு இப்போ நாலேஜை கெயின் பண்ணிட்டு செய்வோம்னு சொல்லி தான் இதுல சேர்ந்தேன். நான் சேரும்போது எனக்கு சொல்ல போனா அப்ப கூட ஒன்றும் தெரியாது, ஒரு ட்ரேடிங்லயே ஒரு 1% தான் தெரியும் உண்டு. அப்படி அப்புறம் உங்களோட கிளாஸுகள் நீங்க கிளாஸை கொண்டு போற மெத்தட்கள் அவசரமா இருந்துச்சு. அதோட கிளாஸுகளும் நல்லா புரிஞ்சிச்சு. எல்லா நோட்ஸையும் வந்து ஒவ்வொரு கிளாஸ் நோட்ஸையும் அடுத்த நாளைக்கு காப்பியில் எழுதிடுவோம். ஏன்னா நம்ம வந்து ரெக்கார்டிங் பாக்குறது எவ்வளவு நாள் ஞாபகம் இருக்கும்னு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் காப்பியில் எழுதி வச்சிருவேன். எழுதி அதை மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஸோ அதுல இருந்து அந்த கிளாஸ் நீங்க உங்களுக்கு எக்ஸ்பெஷலி தேங்க்ஸ் சொல்லணும் சார். நீங்க கிளாஸ் கொண்டு போற மெத்தட்கள் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வந்துச்சு உங்கள்கிட்ட, நீங்களோட வாய்ஸ் கேட்கும் போதும் சரி, நீங்க கிளாஸ் கொண்டு போற மெத்தட்கள் கேட்கும் போதும் சரி, ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் ஒன்று வந்துச்சு. ஸோ இப்ப சொல்ல போனா நான் வந்து ஒரு 70 to 80% கான்ஃபிடென்டா இருக்கேன். ஃபுல்ஃபில் ஆயிட்டு பேலன்ஸ் 20% வந்து என்னாலதான் முடியும்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸால தான் இதுல வந்து இன்னும் 100% ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் நாலேஜ் வந்து 80% இருந்தாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது சார் எதுலையுமே. கண்டிப்பா. ஸோ நான் வந்து மார்க்கெட்ல நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் ரெக்கார்டிங் பார்த்து நோட்ஸை பார்த்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஸ்டார்டிங்ல அது கனெக்ட் ஆகல, ப்ரோ போ டேக் ப்ராஃபிட் டார்கெட் வைக்கிறதும் சரி. இப்போ கடைசியா ஒரு மூன்று ட்ரேட் பண்ணியிருந்தேன், பட் மணி வச்சில்ல, பெக் டெஸ்டிங் மாதிரி 3 ட்ரேடும் சக்சஸ். ஸோ அது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு அனுப்பணும் சார். மற்றது சொல்ல போனா ஓகே, இதுக்கு ப்ரோ நான் வந்து A லெவலில் ஃபினிஷ் பண்ணிட்டு சார் இதுல ஃபுல்லா இதுக்குள்ள வரலாம்னு இருக்கேன். நாலேஜ் கெயின் பண்ணணும்ன்றது வந்து என் டார்கெட் தான். பட் அதுக்காண்டி நாலேஜை மட்டும் கெயின் பண்ணணும் இல்லை, இதுல ஏர்ன் பண்ணணும்ன்ற ஒரு டார்கெட் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் நாலேஜ் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது சார். அதனாலதான் சிடிஏ சூஸ் பண்ணேன். பட் எனக்கு நான் நினைச்ச மாதிரி எனக்கு 100% நாலேஜ் இதை பத்தி நான் நாலேஜ் கிடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சோ வந்தீங்களோ அது அவ்வளவு கிடைச்சிச்சு உங்களுக்கு? அவ்வளவு கிடைச்சிட்டு நான் என்னத்தை நினைச்சு வந்தனோ அவ்வளவு கிடைச்சிட்டு அதுல சார் உங்களை பட் இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் சொல்ல போனா நீங்க படிப்பிக்கிற மெத்தட், சரண் சார் படிப்பிக்கிற மெத்தட், நோட்ஸ் போற டாஸ்க் செய்ய வைக்கிறது மெயினா. எல்லாரையும் டாஸ்க் செய்ய வைக்கிறதுனால பாதி பேர் செய்யறாங்க, என்ன செய்யாம இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அதை பத்தி இப்ப நம்மளே அப்ளை பண்ணி நம்மளே போடும்போது வர கான்ஃபிடென்ட்டை விட உங்களுக்கு நாங்க டாஸ்க் செஞ்சு அனுப்பணும்னு யோசிச்சு அதை கரெக்டா போட்டு அனுப்பும்போது சார் அதை வச்சு நம்ம இன்னொரு இடத்துல அப்ளை பண்ண முடியுது. ஸோ டாஸ்க் செய்யறதெல்லாம் டாஸ்க் போடுறதெல்லாம் சூப்பர் சார். வேற வேண்டாம், டாஸ்க் செய்யதான் நம்மளுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும். நானும் மேலதிகமா செஞ்சுட்டு இருக்கேன். மற்ற சார் குறைன்னு சொல்ல முடியாது. கிளாஸஸ்ல சார் வந்து நீங்க கொஞ்சம் கிளாஸஸை அதிகமா எடுக்கிற நல்ல நினைக்கிறேன். ஏன்டா சார் சரண் சார் படிக்கிறது ஓகே, ஃபுல்லா நல்லா விளங்குது சார். பட் அவர் வந்து படிப்பிச்சு கொடுக்கறது தான் ஃபோக்கஸ் பண்றாரு.
ம் படிப்பிச்சு எல்லாருக்கும் ஆனா கரெக்டா விளங்கப்படுத்துற எல்லாம் 100% ஓகே. பட் படிப்பிச்சு கொடுக்குறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. பட் நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கும்போது சார் அதுல ஒரு கான்ஃபிடென்ட் கிளாஸ் கொண்டு போற மெதட்டுகள் அதெல்லாம் ஓகேவா இருக்கு. ஃபுல் டைம் அது அது மட்டும் இல்ல எல்லாம் நல்லா இருக்கு சார். இது குரான்னு சொல்ல முடியாது. சின்ன ஒரு thank you so much. ஸோ Sure. அவ்வளோதான் எனக்கு சார். வண்டர்ஃபுல் ஜேர்னி. தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம். ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க, யார் உங்களை பொட்ல ஜாயின் பண்ணி விட்டாரோ அவரை நீங்க இல்ல சிடிஏல சார், ஜாயின் பண்ணுங்க. இப்ப அவர் என்னட்ட கேட்டு சின்ன சின்ன விஷயங்களையும் வீட்டு வந்து படிச்சுட்டு போறாரு சார். நான் பட் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் அனுப்ப சொல்லுவார். நான் சொல்லுவேன் ரெக்கார்டிங் குரூப்ல இருந்து அனுப்ப முடியாது, இன்னொரு குரூப்ல அனுப்பும் போது அது நாங்க அனுப்பின காட்டும். ஸோ எனக்கு பிரச்சனை வரும் அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சு. பட் நான் சொல்லி கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுக்க அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அப்ப அதனால அவருக்கு சின்ன சின்ன விஷயங்களை டெய்லி வருவேன். டெய்லி 6 மணிக்கு ஒரு 8 மணி மட்டும் என்னட்ட சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கேட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு விட்ட போயிருவாரு. ஓகே டீச் பண்ணுங்க சார், தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்களுக்குமே இன்னும் அந்த ஒரு இதோண்டு வரும் உங்களுக்கு. அடுத்தது சொல்லி கொடுக்கறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு டீச் பண்ணணும்னு விருப்பம் இருக்குதுன்னா வெல்கம் டு கோயின்ட்ரேட் அகாடமி. நிறைய அசிஸ்டன்ட் லெக்சர்ஸ் தேவைப்படுது. கண்டிப்பா வாங்க, உங்களுக்கான ஒரு பிளேசஸ் நாங்க தருவோம். இந்த விஷயத்த சார் நான் இந்த ட்ரிங்கோல ஒரு சார் சிடிஏல படிச்சேன்னு சொன்னேன். அவர்கிட்டையும் கேட்ட நான் சார்கிட்ட இப்படி லெக்சர் பண்ற சின்ன வயசுல இருந்து விருப்பம் சார். லெக்சர் பண்ண படிப்பிச்சு கொடுக்குற சொல்லி கொடுக்குற விருப்பம் சார். ஸோ இப்போ நான் ரிஃப்கி சார்ட்ட கேட்டு பார்க்கலாமா, அப்படி சேர்ட்ட ப்ராக்டிஸ் எடுத்து சேர்ட்ட நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நானும் கிளாஸ் செய்யற மாதிரி சொல்லி கொடுக்கலாம் கேட்டு பார்த்தேன்னா, ரிஃப்கி சார்ட்ட கேட்க சொன்னவர். பட் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரல உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு. நீங்களே சொல்லிட்டீங்க சார் என்ன செய்யலாம். வெல்கம் வாங்க. ஏன் நான் அப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, நான் இந்த கோயின்ட்ரேட் அகாடமி ஸ்டார்ட் பண்ணதோட மெயின் நோக்கமே அதுதான். என்னைய போல ஒரு 10 பேர் உருவாக்கினா எனக்கு போதும் அப்படின்னா இந்த மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன்னா அந்த 10 பேருமே 100 பேரை உருவாக்குவானுங்க. ஸோ 100 பேர் 1000 பேரா மாறும். அவ்வளவுதான். சரியான ப்ராப்பரான நாலேஜ் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது எங்க போகணுமோ அங்க போயிட்டு சேரும். ஸோ வெல்கம். ஒரு 10 லெக்சர்ஸ் வரைக்கும் எடுக்கிற ஐடியாஸ் இருக்குது. 10 பேர் எடுக்கணும் அப்படின்னு என்ன கழிச்சு 10 பேர் எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு 4 பேர் எடுத்துக்கிறேன். நான் சரண் எடுத்துக்கிறேன். இந்த சரண் ஃபுல் ட்ரெயின் 6 மந்த்ஸ் ட்ரெயின் பண்ணி அவரை விட்டிக்குது. ஸோ அவர் நல்லா ட்ரேடும் பண்றாரு, டீச்சும் பண்றாரு. அடுத்தது யூசுப், அவங்களோட பேட்ச்ல இருந்து யூசுப் எடுத்துக்கிறேன். பேட்ச் 10ல இருந்து ஸ்ரீகாந்த் எடுத்துக்கிறேன். பேட்ச் 12ல இருந்து ஒரு கேர்ள் ஒன்று எடுத்துக்கிறேன், அசிஹா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி 4-5 பேர் இப்போ எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு அக்டோபர் 1 அப்பாயின்மெண்ட் கொடுப்படுது நம்மளோட வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல எங்களோட ஆஃபீஸ்ல அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம். லெக்சரரா அப்பாயின்ட் பண்றோம். ஸோ அப்படி ஃபியூச்சர்ல கட்டாயமா நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்க, நான் அதுக்கான ட்ரைனிங்கை தருவேன் பர்சனலா. அண்ட் நீங்க சில விஷயங்களை கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்டா வெறுமனே டீச்சிங் மட்டுமே வராது லெக்சரிங் என்று போகல. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா கட்டாயம் அந்த இடத்துல மாறணும். பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு அந்த சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆஃப்டர் தட் யூ கேன் கோ வித் தட். ஸோ அந்த விஷயத்தை எடுக்கும் வரைக்கும், நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகும் வரைக்கும் நாங்கள் உங்களே ட்ரெயின் பண்ணோம். லைக் ஒரு 6 மந்த்துக்குள்ள அந்த ட்ரைனிங் உங்களுக்கு நடந்து முடியும். எப்படி டீச் பண்றது, எப்படி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா சேஞ்ச் ஆகுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எங்களோட கட்டாயமா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே, ஸோ தேங்க்யூ நிருஷாந்த். விட்டுறாதீங்க, ஏ லெவல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏ லெவல்ல சரி, இதுலயே கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அதுலயும் கொஞ்சம் விட்ட மாதிரி தரி பண்ண, அதை தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம் 3 மந்த்ஸ்க்கு. ஏ லெவல் டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்க. அண்ட் ஆஃப்டர் ஏ லெவல் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க ட்ரேடிங்க. அண்ட் ஏ லெவல் முடிச்சது பிறகு யூனிவர்சிட்டி போவீங்க. ஸோ யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி போயிட்டு ட்ரை பண்ணிடலாம். அப்படி போகல என்று சொன்னா நோ வரிஸ், யூனிவர்சிட்டி போகாது நல்லம் தான் அப்படின்னு நினைச்சுக்கொள்ளுங்க. எனக்கு அந்த யூனிவர்சிட்டி போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. வீட்டுல சொல்றாங்க ஏ லெவல் படிச்சு கம்ப்ளீட் பண்ணேன்டா, இந்த ப்ரொஃபைலுக்கு கண்டிப்பா ஏ லெவல் தேவை. பட் யூனிவர்சிட்டி போற இன்ட்ரெஸ்ட் இல்ல. வீட்லயே அம்மா ஃபேமிலிட்ட கேட்டுட்டேன். ஓகே நீ ட்ரேடிங் செய்யற, உனக்கு பிடிச்சிருந்தா செய், நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க அவங்களும். ஓகே, அப்ப கண்டிப்பா நீங்க இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள பயணம் பண்ணலாம். அந்த ஏர்லி ஏஜ்ல வரப்போக்குள்ள எந்த ஏஜ் வரக்குள்ள உங்களுக்கு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு ஓகே ஒரு வயசு அப்படின்னு சொன்னா, அந்த வயசுக்கு நீங்க 19 வயசுல இருந்து வரப்போக்குள்ள உங்களுக்கு ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல கெயின் ஆகும். ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல கெயின் ஆகும் உங்களுக்கு. ஸோ பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இப்போவே ட்ரேடிங்ல வாரது. பட் கட்டாயம் ஏ லெவல் வேணும் உங்களுக்கு. என்ன சாரி நீங்க பேக்கப்புங்க தானே வச்சுக்கொள்ள இயலும் ஏ லெவல. ஸோ கண்டிப்பா வாழ்த்துக்கள் நிருஷாந்த். நல்லா ட்ரை பண்ணுங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டக்ட் பண்ணி கேளுங்க. டீம்ல இருந்தோ எந்த சைட்ல இருந்தோ உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். தேங்க்யூ. கண்டிப்பா தேங்க்யூ சார். சார் நான் லெஃப்ட் ஆகலாமா? ஓ யூ கேன் லெஃப்ட்.
ஸோ அடுத்தது நம்மளோட யார் பேச போறீங்க? ஷாஜ் ஓகே, ஹலோ, நிருஷாந்த் குட் ஓகே. ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். என் பேர் ஹரிஹரன் சார். ஹரிஹரன். ஓ சார், நுவர்லியால ஃப்ரம் இருக்கேன் சார். நுவர்லியால ஹட்டன். நுவர்லியால ஹட்டன். நுவரெலியால ஹட்டன். ஓகே, என்ன ஒர்க் பண்றீங்க? ஆ, ப்ரொஃபஷன்? நான் யூனிவர்சிட்டியில இந்த வருஷம் தான் சார் போனேன். ஆஹா, யூனிவர்சிட்டி என்ன ஓ ஸ்ட்ரீம் படிக்கிறீங்க? ஓ சார், நான் சப்ரகம் யூனிவர்சிட்டியில சர்விங் சயின்ஸ். ஓகே ஓகே, குட். நல்ல நல்ல நல்ல. ஓ ஓகே, ஸோ எந்த எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தீங்க என்னன்னா, கிரிப்டோக்குள்ள? எப்படி வந்தீங்க? உங்களுக்கு எப்படி கிரிப்டோ தெரிய வந்துச்சு? லேர்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க எல்லாத்தையும். நான் வந்து போன இயர் வந்து நான் இன்ஸ்டால போன இயர் தான் ஓபன் பண்ணேன். அந்த ஓகே. டைம்ல பாக்குற நேரம் அந்த பிட்காயின் எல்லாம் பத்தி நிறைய பேர் கழிச்சிருக்காங்க. நான் வந்து இப்ப பிட்காயின் நினைச்சது அந்த நார்மல் கோல்டு காயின் அந்த மாதிரி தான் ஏதோ அப்படி இப்படின்னு தான் நினைச்சிருந்தேன் ரொம்ப. அப்ப நெக்ஸ்ட் இயர் தான் எனக்கு இந்த இயர் ஏப்ரல் மாதிரி தான் எனக்கு சிடிஆர் இது கிடைச்சிச்சு. அப்ப இங்க வந்த பிறகுதான் தெரியும் எனக்கு பிட்காயின்னா இப்படியெல்லாம் இருக்கு அந்த மாதிரியெல்லாம். அந்த டைம்ல பார்த்தேன், எனக்கு அந்த டைம்ல ஜாயின் பண்றது கிடைக்கல. ஏன்னா அந்த நேரம் காசு இருக்கல கட்டுறதுக்கு. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா எனக்கு வரைக்கும் 15,000 ஒன்று கிடைச்சிச்சு. அப்படின்னா ஒர்க் பண்ணேன் ஒரு 2 months யூனிவர்சிட்டி போறதுக்காக கொஞ்சம் சேர்த்து வைப்போன்னு ஒர்க் பண்ணேன் சார். அப்ப 15 போட்டு இப்ப பைனான்ஸ்ன்னு யூடியூப்ல நார்மலா பார்த்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு போட்டு ஃபியூச்சர் ட்ரேட் தான் ஸ்டார்ட்ல பண்ணேன் சார். அப்படி அந்த லிக்விடேஷன் எனக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாம் தெரியாது. போட்டோன்னே அடுத்த நாளே ஃபுல்லா லிக்விடேட் ஆயிருச்சு. போட்ட காசு ஒண்ணு கூட இல்ல. அதுக்கு பிறகுதான் சரி சிடிஎல் அப்ப நிறைய ஹெட் வரவும் சரி பேசி பார்ப்போம்னு தான் பேசி பார்த்து சேர்ந்தது. ஸ்டார்ட்ல எனக்கு நான் வந்து 5,000 கட்டிட்டா சேர்ந்தேன். அந்த இதெல்லாம் ஹெல்ப்பா இருந்துச்சு. அப்ப யோசிச்சேன் அந்த இடத்துலயும் 5,000 கூட கட்டிட்டோமே, 25க்கு நேரா ஒன்னா கட்டியிருக்கலாமோன்னு அந்த நேரமும் தோணுச்சு. அப்புறம் இது கட்டுனதை விட இங்க படிச்சு கிடைச்ச நாலேஜ் ரொம்ப கூட. எனக்கு இங்க எக்ஸாம்னால எனக்கு கடைசியா டாஸ்க் 9 வரைக்கும் தான் சார் செய்ய கிடைச்சிச்சு. நான் டெலிகிராம்லயும் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. பேலன்ஸ் நான் செய்யறேன் சார். ஷூர் 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 ஷூர், கண்டிப்பா. ஓகே அப்ப ஓகே. திருப்தி, நீங்க நினைச்சு வந்த விஷயம் ஓகே. ஓ சார், எப்ப ஏர்ன் பண்ண போறீங்க? நினைச்சதை விட நிறைய நாலேஜ் கிடைச்சு. வணக்கம் சார். எப்ப ஏர்ன் பண்ண போறீங்க ஹேட்டன்? நான் இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல மாதிரி உங்களோட டாஸ்க் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு பெக் டெஸ்ட் சப்மிட் பண்றேன் சார். இப்ப வீட்ல வந்திருக்கேன் சார். சார் பெக் டெஸ்டிங் எடுங்க, அதே மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளானையும் கிரியேட் பண்ணுங்க. ஓகே நிருஷாந்த், சாரி நிருஷாந்த் இல்ல ஹரிஹரன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இப்படிதான் இந்த யூனிவர்சிட்டியில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல போக்கல நிறைய பேர் யூனிவர்சிட்டியில இருக்கிறாங்க. ஆனா அந்த யூனிவர்சிட்டின்னு சொல்ல போகல தனியாவே படிப்பு தான் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா வெளியில போயிட்டு ஒர்க் பண்ண இல்லாது. யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா வெளியில போயிட்டு ஒர்க் பண்ணல. பட் இருந்த இடத்துல இருந்து ஆன்லைன்ல ஒர்க் பண்ண இல்லை. அந்த ஒரு வே எடுக்க போகல ட்ரேடிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் என்னன்னா உங்களோட பாக்கெட் மணிக்கு என்னன்னா யூஸ் பண்ணி கொள்ளையிலும். அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு இது ஏன்னா ஸோ நிறைய பேர் இருப்பாங்க இப்படி இந்த ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, சிடிஏ தெரியப்படுத்துங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே ஓகே, வின் டு வின். ஓகே ஷூர் சார். ஷூர் தேங்க்யூ ஹரிஹரன். தேங்க்யூ, வெல்கம். அடுத்தது யார் அன்மியூட் பண்ண போறீங்க? கூப்பிடவா? அன்மியூட் பண்றீங்களா? ஃபீட்பேக் முடிஞ்சா நீங்க லெஃப்ட் ஆகலாம், பிரச்சனை இல்லை. ஃபீட்பேக் முடிஞ்சா லெஃப்ட் ஆகுங்க, பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாங்க. யார் சொன்னீங்க? குட் ஈவினிங் ப்ரோ. நான் ஜஃப்னா இருக்கேன் சார். ஜஃப்னா, பொட் ட்ரேடிங் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம். எனக்கு அது தெரியல சார். நான் ஓஎல் படிக்க இந்த கிரிப்டோ பத்தி எனக்கு தெரியும் சார். பட் எனக்கு அது எனக்கு யூடியூப்ல பார்த்துட்டு போயிருக்கேன், ஒரு வீடியோல பார்த்தேன் பிட்காயினை பத்தி. அப்ப எனக்கு தெரியும் எப்படி செய்யறது. அப்ப நான் பைனான்ஸை டவுன்லோட் பண்ணி கேசி பண்ணிட்டேன். அப்புறம் இருந்து தெரியல எனக்கு. அப்ப நான் அதை அப்பயே கிவ் அப் பண்ணிட்டேன்.
இந்த ஓகே. நான் யூனிவர்சிட்டி வந்த பிறகு ஒரு 2 மந்த் முன்னூறு தான் எனக்கு தெரியும். இப்படி சிடி ஒரு அகாடமி இருக்கு, அங்க படிச்சாச்சு எல்லாம் வந்து. அப்ப உங்களை ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் நான், கூகுள்லையும் பார்த்தேன் நான், யூடியூப்ல உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் பார்த்தேன். அப்பதான் அதுக்கு படிச்சு பார்க்கணும் ஜாயின் பண்ணி பார்த்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட உங்கள்ட்ட நான் கெயின் பண்ண நாலேஜ் அதிகரிச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ இது என்னத்தை நினைச்சு வந்தீங்களோ அதை விட அதிகமா கெயின் பண்ணிக்கிறீங்க அப்படியா? ஆமாம் சார். சூப்பர். ஸோ 25,000 வர்த். ஆமாம் சார். இப்போ ஏர்ன் பண்ண போறீங்க? இப்போ இன்வெஸ்ட் பண்றது எப்போ ஏர்ன் பண்ண போறீங்க? இப்போ நான் உங்களோட கிளாஸ்க்கு எல்லாம் போயிட்டேன் சார். ப்ராக்டிஸ் வந்து 3 பண்ண செய்யணும். இந்த டேர்ம் எக்ஸாம் இருக்கு எனக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு உங்களோட கிளாஸ் ப்ராக்டிஸிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நெக்ஸ்ட் மந்த் அப்படி ட்ரேடிங் செய்யலாம் ஒரு பிளான் இருக்கு சார். அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெயில் பண்ணி விடுங்க சார் அதை பற்றி. உங்களோட நேமை சொல்லி போட்டு விடுங்க, எனக்கு நான் எகைன் செக் பண்றேன். ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ரைட், அன்மியூட் பண்ணி பேசுங்க. யார் பேச போறீங்க? யார் சரி பேச போறீங்களா? வணக்கம் சார், என் பேர் லங்கேஸ்வரன். வணக்கம் லங்கேஸ்வரன். ஃப்ரம் எங்க இருந்து? மன்னார்ல இருந்து கேட்கிறேன். மன்னார்ல இருந்து. ஓகே, என்ன செய்றீங்க? நான் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி செய்றீங்க. ஓகே, எப்படி வந்தீங்க கிரிப்டோக்குள்ள? எப்படி தெரிய வந்துச்சு? எப்படி இருந்துச்சு உங்களோட ஜர்னி, லேர்னிங்ஸ்? உங்களோட ஃபேஸ்புக் கூட தான் உங்களோட இதை பார்த்து வந்தேன்னா. நான் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் ஒன்று செய்தேன். நான் கிரிப்டோவில் கோர்ஸ் உண்டு. 20,000 ரூபா கட்டி செய்தோம். நம்மளா 20,000 ரூபாய்க்கு 10 கிளாஸ் எடுத்தவங்க, நீங்கள் 25,000 ரூபாய் இந்த கோர்ஸுக்கு எடுத்தீங்க. ஆனால் ஒவ்வொன்றையும் விளக்கமா நீங்கள் இந்த 2 மந்த்துக்கு மேல இந்த கிளாஸ் எடுத்திருக்கிறீங்க. திரும்பவும் எனக்கு என்னன்னு சொன்னா, இப்ப நான் என்ற மகள ஒரு கொண்டாட்டம் நடந்தால ஒரு 2 வீக்ஸுக்கு மேல நினைக்கிறேன் 6-7 கிளாஸ்ல பங்கு பெற்ற முடியாம போயிட்டு, அந்த இடையில 8ஆம் மாசம் 11ஆம் தேதியில இருந்து 27க்குள்ள. மற்றபடி இந்த கிளாஸ் நான் அவங்கள ஒரு 10 கிளாஸ் 20,000 ரூபாய்க்கு எடுத்த விட உங்களோட 25,000 ரூபாய்க்கு மிகவும் வேத்தான ஒரு கிளாஸ். உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு இடத்துல என்னன்னு சொன்னால், 7ஆம் மாசம் 29-30ஆம் தேதியில ஒருவர் எங்களோட கிளாஸ்ல சொலோனா சம்பந்தமா ஒரு இதை ஒன்று கேட்டவர். அப்ப நீங்க சொன்னீங்க அந்த கோயின் 155 ரூபாய்க்கு வந்து பிறகு 210 ரூபாய்க்கு போகும்னு சொல்லி. 2 வீக்ஸுக்குள்ள அந்த டாக்கெட் அதை எடுத்துச்சு. அதுல இருந்து உங்களோட கணிப்பு அப்படின்றத அந்த கணிக்கக்கூடிய இருந்தது. மற்ற ஸ்ட்ராட்டஜி இது எல்லாம் வந்து அவர் சேரும் கிளியரா எடுத்தவர். நான் முக்கியமா நான் அந்த இதுக்குள்ள கொஞ்சம் பங்கு பெற்ற முடியாம போயிட்டு, நான் இந்த ஃபீல்டுல நிறைய லோஸ்ட் பண்ணி இருக்கிறேன். கிரிப்டோவில் என்று சொன்னா, இப்ப எங்களுக்கு அந்த ஒரு 1 lakh 2 lakhsன்றது பெரிய அமௌண்டா தெரியால நாங்க சும்மா போட்டு அதை லோஸ்ட் பண்ணி இருக்கிறோம். இப்ப நாலேஜ் இருக்குது, இன்வெஸ்ட் பண்றதுக்கான கேஷும் இருக்குது. பட் இப்ப படிச்சதுலயும் இன்னும் கொஞ்சம் படிச்சா நல்ல அப்படியா? இல்ல சரியா படிக்கல? நான் அதான் அந்த விடுபட்டால சில நேரம் கூட அந்த திருப்பி ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணுமா யோசிக்குது. இப்ப நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல இருக்கிறால இந்த டைம் ஒரு பிரச்சனை இருக்கிறால தான் பிரதானமா எனக்கு அது செட் ஆகாம இருக்குது. மற்றபடி உங்களோட கிளாஸ் எல்லாம் நல்ல ஒரு தரமா இருந்தது. அவர் மற்றவர் எடுத்தவர் அவரையும் உங்களோட ட்ரைனிங் தானே, அவரும் நல்லா செய்தவர். எங்களுக்கு நல்லா இருந்துச்சு என் கிளாஸ். சம்டைம் அடுத்த ஒரு ஆளை இதுக்குள்ள ஜாயின் பண்ணி விடுவோம் வாரம் 30ஆம் தேதியில. சூப்பர் சூப்பர், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நிறைய பேர் லோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இப்போ லெக்ஸ் கணக்குல லோஸ் பண்றதுக்கு இந்த 25,000ங்கிறது நத்திங். இந்த 25,000 பே பண்ணிட்டு நீங்க லேர்ன் பண்ற விஷயம்ங்கிறது அது பிறகு லொஸ் பண்ணக்கூடிய காசுகள் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஒரு ஒரு சேஃப் கார்ட் மாதிரி ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் 25,000 அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க அல்லது பாக்குறாங்க. நத்திங். நீங்க கிரிப்டோவில் போயிட்டு லொஸ் பண்றத காசுக்கு முன்னால இந்த 25,000ங்கிறது நத்திங். ஈவன் நான் 100% ஜோ பண்ணி செல்லுவேன். நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு வித்தின் வீக்குக்குள்ள அந்த நீங்க பே பண்ண காசை ஏர்ன் பண்ணிடலாம். ஷுவர் ஏர்ன் பண்ணிடலாம். நாங்கள் எவ்வளவுக்கு இதுல வந்து
ப்ராக்டிஸ் கூட எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் இது சக்சஸ். எஸ் எஸ் ப்ராக்டிஸ் அதான் விஷயம். எஸ் நான் இதுல கூட இந்த நீங்க கொடுத்த டாஸ்க் வந்து முதல் 3 நாள் தான் செய்தேன். நான் அதுக்கப்புறம் அந்த இடைவெளி வந்தோட அப்புறம் டாஸ்க் செய்யல. அப்ப அந்த டாஸ்க் செய்யும் போது தான் அதுல 100% இது அடையலாம். என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு 75 தொடக்கம் 80% சக்சஸ் தான் இதுல அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் என்ற சைட்ல சரியா கண்டினியூ. பட் ஓகே பிளேண்ட் இல்ல, அது சில தவிர்க்க முடியாத காரணங்களால ஃபுல்லா கண்டினியூ பண்ணே எல்லாம் இருக்கு. சரி, இஷ்யூ இல்ல. இப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, இப்ப 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற கிளாஸ்ல அகைன் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நான் நேற்று சொல்லியிருப்பேன், நீங்க ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணி படிக்கல இன்னொரு பேட்ச்ல. எஸ், அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணுங்க, அகைன் ஜாயின் பண்ணி படிங்க. 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்படிதான் இந்த நிறைய பேர்கிட்ட வந்து கேஷ் இருக்கும், ஆனா சரியா நாலேஜ் இருக்காது. சரி, நாலேஜை கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு படிக்க வருவாங்க, டைமும் இருக்காது அந்த இடத்துல. ஸோ இப்படி நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க. சரியா, சூன் அஸ் பாசிபிள் நான் அதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். லைக் ஒரு கன்சல்டிங் மாதிரி, அந்த அதாவது வெல்த்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய வெல்த்தியான பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியில. ஆனா லேர்ன் பண்றதுக்கும் நேரம் இல்லை, அடுத்தது ஏர்ன் பண்ணணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கும். இந்த கிரிப்டோவை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங். இப்போ அவங்களுக்கு 2 month கோர்ஸ் கொடுக்க போகல உண்மையாவே கஷ்டம். அது அவங்களுக்கு அந்த இடத்துல கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம். அப்ப அதுக்கு ஒரு வே ஒன்று நான் தேடிட்டு இருக்கிறேன். பாப்போம் என்ன சரி வருதா அப்படின்னு சொல்லி. நான் இப்போ பிளான் பண்ணிக்கிறேன் ஒரு மாதிரி, பட் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. பாப்போம், இன்ஷா அல்லாஹ் லான்ச் பண்ண போகல கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக் பதுஷான் லசந்த் சம்திங். ஓகே, அந்த கேர்ள் ஒன்று இருந்தாங்க இருக்கிறாங்களா 16ஆவது பேட்ச்ல கேர்ள் ஒன்று இந்த ஃபாரின்ல லொஸ் நிறைய கேஷ் வந்து லொஸ் பண்ணி சிக்னல் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் லொஸ் பண்ணது பிறகு ஜாயின் பண்ணியிருந்தேன். இண்டெக்ஸ் மறந்துட்டேன், இருக்கிறீங்களா? சார் நீங்க 16வது பேட்ச்னு சொல்றீங்க, இது 15வது பேட்ச். சாரி, 15வது பேட்ச் என்ன? ஓகே 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 16வது பேட்ச்ல ரைட். இண்டெக்ஸை மறந்துட்டேன் உண்மையாக. இதுல அப்படி சரி யாரும் இருக்கிறீங்களா? இந்த ஆல்ரெடி லொஸ் பண்ணிட்டு நம்மளோட கோர்சஸ் ஜாயின் பண்ணவங்க, கிரிப்டோ லொஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணவங்க யாரும் இருக்கிறீங்களா? இன்னும் இந்த கதைக்காம இருந்தா கொஞ்சம் ப்ரைசன்ட் பண்ணி கதைங்க. ஹாய் சார். ஹாய், நான் ஜென்சன் கதைக்கன். நான் யூகேல இருக்கேன். இடம் ஜெஃப்னா. யூகேல இருக்கிறீங்க, ஃப்ரம் ஜெஃப்னா. ஓகே. இல்லை, ஸோ நான் கிளாஸ்ல கொஞ்சம் ஆக்டிவ் இல்லைண்டா. இப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் வந்தேன். ஸோ ஸ்டடியும் பார்ட் டைம் ஒர்க்கு போகிறபடியா டைம் கொஞ்சம் கிளாஸ் ஆகும். ஸோ ரெக்கார்டட் வீடியோவும் பார்க்குறேன் நான். நான் அந்த கிரிப்டோக்கு ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னமே வந்தேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஷேர் மார்க்கெட் செய்கிறேன் நான். ஸோ அங்கே ஷேர் மார்க்கெட் ஓகே, அது ஓகேயா இருக்கும். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கிரிப்டோ தெரிய வந்துச்சு. கிரிப்டோ எங்க ஷேர் மார்க்கெட் மாதிரி இல்லை, வித்தியாசமா இருக்கும். ஸோ கரெக்டாக வோல்டேட்டி கரெக்டாக லொஸ் பண்ணி எடுக்கிறேன். எங்களை ஷேர் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணது எல்லாம் கிரிப்டோக்கு போடுவேன், கிரிப்டோவில் போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏர்னும் பண்ணியிருக்கிறேன். கிரிப்டோலையும் சம்டைம்ஸ் ஏர்ன் பண்ணியிருப்பேன், சம்டைம்ஸ் அவ்வளோவும் லிக்விட் ஆகும். ஸோ இப்போ இந்த உங்களோட கிட்ட வந்தேன் படிக்க வந்தது. ஓகே, எப்படி தெரிஞ்ச வந்தீங்க சிடிஏ? நான் இன்ஸ்டால தான் பார்த்துறேன். ஸோ இன்ஸ்டால பார்த்துட்டு முதல் ஜாயின் பண்ணும்போது நான் என்னென்னா கணக்கா கோர்ஸ் படித்தேன். நான் ஆன்லைனில் படிச்சேன்னா சில புக்குகள் இருக்கு. ஸோ அந்த புக்குகள் வாசிக்கிறது மோஸ்ட்லி எல்லாம் படிச்சேன்னா நான் எனக்கு ஒரு கோர்ஸில் நாலேஜ் முக்கால்வாசி தெரியும். எனக்கு வந்து ஒரு மென்டாரா மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கல அது. ஸோ அதுக்காண்டி தான் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். நான் ஒரு 3 வீக்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே தாண்டி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றது எப்படி மார்க்கெட்டை அணுகுதுன்ற ஒன்று இருக்கு. யாரும் இன்னும் செய்யலாம், படிக்கலாம், ஈஸியாக நான் மார்க்கெட்டை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். ஸோ இதுல 2 தான், ஒன்று மேலே போகும், மேலே கீழே வரும். இப்போ நான் பை பண்ணேன்டா 50% சான்ஸ் தான் எனக்கு லக் இருந்தால் மேலே போகும், இல்லாட்டி கீழே வரும். ஆனால் அது மார்க்கெட்ல அணுகுத வீதம் தான் இருக்கு. ஸோ எனக்கு எப்போ கட் பண்ணணும்னு தெரியும். நான் லொட்ஸ் ஆகிறேன்டா எனக்கு எப்போ கட் பண்ணணும்னு. ஸோ அது மோஸ்ட்லி எனக்கு இல்லை. ஆனால் இங்கே வந்த அப்புறம் தெரிஞ்சிச்சு லொட்ஸ் வந்தாலும் ஒரு 3-4 டேட்டில் அதை ரீகவரி பண்ணலாம். ஸோ உங்களுடைய விஜுவல் கொஞ்சம் விளங்கிட்டு ஸோ மோஸ்ட்லி இனி ஒழுங்காக செய்வேன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரேட் பண்ணிக்கிறேன் மோஸ்ட்லி. சிலங்க ஸ்டாக் மார்க்கெட் நான் ஆக்டிவாக இருக்கிறோமே, எனக்கு கிரிப்டோ கொஞ்ச நாள் பவுஸ் பண்ணி போட்டு
சேர்ந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறது, மோஸ்ட்லி இந்த இங்கிலீஷ் சேனல் ஃபாலோ பண்றது, இப்படி ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன். புக்கு கொஞ்சம் வாசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்கு ஃபுல் டைம் என்விரான்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டடி முடிய மோஸ்ட்லி ஃபுல் டைம் நான் ப்ரொடக்ஷன் ட்ரேட் பண்றேன் கோல்ட்ல. ஸோ அப்படி இப்படி ட்ரேட் பண்றேன். ட்ரேடிங்கை பற்றி கொஞ்சம் தெரியும், பட் எனக்கு ஒரு மென்டார் வேணும். ஸோ அந்த என்ன வெயில இப்படி போறேன்ட்டு ஸோ உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்கணும். நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கதைக்கணும் இருந்தேன்னா டைம் பிரச்சனையால நீங்க சொல்ல டைம் சிக்கலா இருக்கு. இப்போ கூட ஜூனியால வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த பிரச்சனையில ஜூனியர் ஒரு 1 monthல முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு பிறகு மோஸ்ட்லி ஆக்டிவா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஷூர். விண்டர் வருது, ஸோ அங்கே எல்லாம் ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறைய கிடைக்கும். அதான் இப்போ ஃபாரின்ல இருக்க வேண்டிய ஒர்க்கும் பார்க்க வேண்டியா இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பென்சிவ் கவர் பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி இங்கே £1000 வேணும் எனக்கு மினிமம். ஸோ அதால ஒர்க்கும் போறேன். ஸோ யூனி பார்த்துட்டு அந்த டைம் பிரச்சனை வரும். ஸோ ரெக்கார்ட் பார்க்குறேன். நான் மோஸ்ட்லி நான் லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். ஓகே இருக்கு, எனக்கு படிச்சிருக்கேன். ஓகே இருக்கு. எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிச்சா? எல்லாம் கிடைச்சிருக்கு, எல்லாம் ஓகே, டபுள் ஓகே எனக்கு. ஸோ 25,000 worth. ஓகே. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் சில ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மோஸ்ட்லி ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களும் கிரிப்டோல இன்வால்வ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் மோஸ்ட்லி பேசிக் எல்லாம் தெரியும், பட் எந்த வேல போறதுன்னு தெரியாது. ஸோ அது நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செய்வாங்க. கண்டிப்பா வெல்கம், எல்லாரும் வெல்கம் டு காயின் ட்ரேட் அகாடமி. ஸோ கண்டிப்பா வாங்க, லேர்ன் பண்ணுங்க, சரியா ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. அது பிறகு மார்க்கெட்ல ஏர்ன் பண்றது சொல்ல தேவையில்ல, நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ ஜென்சன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபீட்பேக். ஓகே, அடுத்தது வந்து நம்மளோட யூசுப் கதை பாரு. யூசுப் வந்தீங்க முதல் வரலையா? வாரண்டு சொன்னாரு. யூசுப் வந்து இடையில எஸ்கேப் ஆகிருக்கு. இருந்துச்சு அவர பேர். என்ன சரி நெட்ல பிரச்சனை தெரியல. அவர் ஆள் இப்ப கள்ளத்தனம். சின்ன ஆள் தானே, புராசல் கூட ஆளுக்கு வெளியில போற வார யாரைங்க இன்னும் கண்ணத்துல தெரியாது. போல ஆன்சர் இல்ல. சரி வரட்டும், எப்படி சரி வருவார் தானே, வரட்டும். ஓகே, சரி அன்மியூட் பண்ணி பேசுங்க ஒவ்வொருத்தவங்களா. இந்த நெக்ஸ்ட் யாரு பேச போறீங்க? ஓகே பேசுங்க. 1467. என் பேர் ரோஷானந்த். விளங்கல. ரோஷான். ரோஷான். ஓகே சொல்லுங்க ரோஷான். நான் கல்முனை. கிரிப்டோ வந்துட்டு நான் ஒரு மேல இருந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். மோஸ்டா ஸ்போர்ட் ட்ரேடிங் தான். இப்பயும் ஸ்போர்ட் ட்ரேடிங் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். பட் உங்கள்கிட்ட படிச்சது வந்துட்டு எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் இதுகளையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதில் நான் படிச்சு கொண்டேன். முக்கியமாக பொறுமை. இதுக்காக நிறைய மணி வந்துட்டு நான் லொஸ்டா இல்லை, எந்த ட்ரேட்லையுமே நான் லொஸ்ட் எடுக்கல. பட் கொஞ்சம் அவசரப்பட்டு வித்ததால வந்துட்டு அப்புறம் ரிக்ரெட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 4-5 ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் ஒரு $7,000 மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணினேன். 7,000. ஓகே, என்ன நடந்துச்சு அதுக்கு சார்? அது வந்துட்டு நான் அதை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒரு இது ஒன்று எனக்கு நேரம் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் ஒன்று இல்லை. அதை வச்சு ஒரு $200-300 வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணினேன். பட் எல்லாமே இப்படி தான் சார், அந்த ப்ராப்பரான ஒரு நாலேஜ் ஒன்று இல்லை. கிரிப்டோ சார் எனக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், உங்களோட ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தன். பட் ஆனால் ஃபுல்ஃபில் பண்ணலாம் போயிட்டு ஒரு 2 or 3 கிளாஸ் வந்துட்டு அவன் வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணினான். நான் ஃபொரெக்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் துபாயில். அப்போ எனக்கு சஜஸ்ட் பண்ணினான் இப்படி கிரிப்டோ இதுன்றது செஞ்சு பாருங்கிற மாதிரி.
ஸோ நான் அதுக்கு பிறகு தான் வந்துட்டு இந்த ட்ரேடிங்கை வந்துட்டு ஒரு $200-300 போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணினேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணுற இது வந்துட்டு எனக்கு ஏபிலிட்டி கொஞ்சம் இருக்குது. ஒப்சர்வ் பண்ணுற எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பினான்ஸ் எடுத்து திறந்து எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் யூஎஸ்டி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். பிடிசி வந்துட்டு கூடின எல்லாம் கூடுது, குறைஞ்ச எல்லாம் குறையுதுங்கிற ஒரு 15 மினிட்ஸ் ஒப்சர்வ் பண்ணிட்டு ஒரு XRPங்கிற பாயிண்ட்ல வந்துட்டு சரி என்ன நடக்குதுன்னுட்டு நம்மளா ஒப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே இருந்த மணி எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பிகினர்ஸ் லக் மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு $30 or $40 வந்துட்டு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு அடுத்த நாள் மார்னிங். பிகினர்ஸ் லக் எனக்கு ஒரு 2-3 தரம் ஒரு 3-4 நாள் கண்டினியூ ஆனிச்சு. சரி ஓகே பரவாயில்லன்னு போட்டு என்னடா சார் நான் ஆல்ரெடி சொல்றேன் இப்போ உங்கள்கிட்ட SEO அது செய்யணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி மாதிரி ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது துபாயில இருந்து இல்லை வெளிநாட்டுல இருந்து என்ன ப்ராஜெக்ட் வந்தாலும் அவுட் சோர்சிங் அங்கே பண்ணுவாங்க. அங்கே போஸ்ட் லேபர்ஸ் கூட. ஸோ அவங்களுக்கு ஒரு நிறைய விசா ப்ரோசஸ் அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அங்கே இப்போ வரைக்கும் மோஸ்ட்டாக துபாய் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் துபாயில் இருக்கிறாங்கலாம் வந்துட்டு இப்போ ஸ்ரீலங்கா இந்தியா தான் சூஸ் பண்ணுறாங்க அவுட் சோர்சிங் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட்ஸ். நான் மெயினாக என்ன செய்யறேன்னு சொன்னால் இப்போ அதுக்குரிய ஆட்களை வந்துட்டு ஹையர் பண்ணுவேன். இப்போ யூனிவர்சிட்டியிலையோ இல்லை மற்ற டேலண்டான இண்டிவிஜுவல் வந்துட்டு இன்டர்வியூ பண்ணி ஹையர் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு நான் செஞ்சுட்டுருவேன். மோஸ்ட்டாக ஒரு ட்ரெயின் ட்ரெக் மாதிரி தான் இந்த பிஸ்னஸ். கொஞ்சம் பில் பண்ணுற வரைக்கும் கஷ்டம். ஒரு இயர்ஸ் கணக்கில் வந்துட்டு இன்னும் கிளைண்ட் நம்மளை பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சேலரியை கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்துட்டு நான் அப்படி ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு இது கிரிப்டோ சம்பந்தமான நாலேஜ்ல எனக்கு பிளாக் செயின் எனக்கு டெக்னாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வெப் டெவலப்மெண்ட் அதெல்லாம் வந்துட்டு நான் வேற இதாக படிச்சது பர்சனலாக படிச்சது. அதில் கிரிப்டோ வந்துட்டு எனக்கு ஃபோன் அந்த டெக்னிக்கல் கேஜெட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதில் ஒரு ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணிருந்தாங்க இஸ்ரேலில் ஆல்மோஸ்ட் $30,000 ஒரு 2014-12 நினைக்கிறேன். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா ஒரு பிளாக் செயின் ஃபோன் பேஸ் பண்ணின ஃபோன். ஸோ அதெல்லாம் எனக்கு பிளாக் செயின் சம்மந்தமாக ரெண்டு கிடைச்சிச்சு. பிளாக் செயின் சம்மந்தமாக வந்துட்டு எனக்கு நல்ல ஒரு டீப்பான ஒரு நாலேஜ் ஒன்று வந்துட்டு நான் அந்த டைமில் படித்தேன். பட் அட் த சேம் டைம் 2017-18 எல்லாம் எனக்கு கிரிப்டோட என்டர் ஆக சான்ஸ் கிடைச்சிச்சு. பட் இந்த இப்போ எனக்கு 30 years ஆகுது, அரௌண்ட் 25 சம்திங் அந்த டைம்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. பட் இவங்க சுற்றி இருந்த ஆட்கள் கொஞ்சம் நம்மளோட பெரிய ஆகலங்கிறதால ரஜினியோட படத்துல வர மாதிரி எதுவுமே சிம்பிளா கிடைக்கிறது நிலைக்காத இதுன்னு சொல்லி குழப்பி விட்டானு. நல்ல காலம். நான் வெளியில ஒருத்த டைம் செல்லல செல்லிங்க சொல்லி முடிஞ்சிருக்கும் அந்த டைம்ல இது செஞ்சிருப்பாங்க. பட் அது அந்த டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு டெக்னாலஜி. செக்யூரிட்டி இதுல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி இதில் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்த வழங்கும். அந்த கிரிப்டோட இந்த டெக்னாலஜி வந்துட்டு ஒரு அப் அண்ட் டவுன் டெக்னாலஜி. அந்த டைம்ல 2015 முதல்லயே வந்துட்டு நினைக்கிறேன். அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு நீ எனக்கு கன்ஃபியூஷன் வந்து எப்படின்னு சொன்னேன். இந்த பிரதர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு இப்போ ஒரு 25 years old உங்களோட வயசு நினைக்கிறேன். வந்துட்டு ஒரு 1.5 year மட்டும் எனக்கு ஒரு தரவாண்ட ஃபோன் பண்ண பார்க்கும்போது தான் காட்டினான் இப்படி கிரிப்டோ இது இருக்குதுன்ற ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு என்னோட $1,000 $900 சம்திங் இருந்துச்சு. அவன் இப்போ நான் ரீசெண்டா செக் பண்ணினா ஆல்மோஸ்ட் $66,000 வச்சிருக்கேன் கிரிப்டோல மட்டும். இனி ஃபொரெக்ஸ் அது இதெல்லாம் என்ன செஞ்சான்னு தெரியாது. $5,000-6,000 லொஸ்டே எல்லாம் சிம்பிளா சொல்லுவான். இப்போ அதெல்லாம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, ஓகே செய்யலாம்னு சொல்லி. அவன்கிட்ட கேட்டேன்னா வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டேன், கொஞ்சம் பேஷண்டா இருங்க. பேஷண்டா இருந்தா தான் இதுல வந்துட்டு இதெல்லாம் ஒரே நைட்ல பாஷாவெல்லாம் ஆகிடாது. சப்போஸ் லக் இருந்தாங்க அவன் ஏதோ ஒரு கோயின்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஃப்ளோக்கி சம்திங் ஒரு கோயின்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவன் நல்ல இது வந்து அவனுக்கு கம்பவுண்ட் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி தைரியமா இன்வெஸ்ட் பண்ணுவான். நல்ல நாலேஜும் இருக்கு அவனுக்கு, டெக்னிக்கல் நாலேஜ். ஸோ இந்த கிரிப்டோ ஜேர்னி வந்துட்டு இப்படி ஒரு $7,000-8,000 ஸ்டார்ட் ஆனது. புறவு வந்துட்டு நான் கொஞ்சம் அவங்களோட படிக்க வந்துட்டு எனக்கு விஷயம் வழங்குறதுக்கு ஆரம்பிச்சு. ஓகே பெக்ல வந்துட்டு இதான் நடக்குது, இதான் மார்க்கெட், இதான் சப்ளை தான். நான் ஆல்ரெடி காமர்ஸ் படிச்சதால எனக்கு இன்னும் ஈஸியாக விளங்கிச்சு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு உங்களோட கிளாஸ் வந்துட்டு ஒரு 4 or 5 classes காமர்ஸ் படிச்சாக்களுக்கு உண்மையாக கொஞ்சம் போரிங் ஆയിരിக்கும். பட் ஒரு 7 சம்திங் ஒரு கிளாஸ் 10 லைன் சம்திங்னு நினைக்கிறேன். அந்த ஏரியா வந்து வரக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இன்ட்ரெஸ்டாக போனிச்சு. பட் ஒரு பேசிக்கா ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கக்குள்ள இப்போ நான் எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுமாங்கிறதால அது கொஞ்சம், பட் ஒரு பேசிக் ஃபீல்ட்ல இருந்து பார்க்கக்குள்ள இது எதுவுமே தெரியாது வேற ஒரு ஃபீல்ட்ல இருந்து கூட வரன்னு பார்க்கும்போது உண்மைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்
இப்ப நான் நிறைய கோர்சஸ் அது ஜாயின் பண்ணிருக்கேன், நினைஞ்சிருக்கேன், பார்த்துருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். எப்படி நீங்கள் அந்த எப்படி அதை பில்ட் பண்ணினீங்கன்னு தெரியாது. இந்த கோர்ஸ் ப்ரொசீஜர் ஸ்ட்ரக்சர் இப்போ ஆகளுக்கு இப்போ ஒரு வே ஒன்று இருக்குது தானே. இப்போ இது வழங்கினா தான் இது வழங்கும், இது வழங்கினா தான் அடுத்தது வழங்கும். எனக்கு எப்படி இது பில்ட் பண்ணினீங்கன்னு எனக்கு வழங்குது இல்லை. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் சார். பட் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்றது மற்ற கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒன்று இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா விளங்கக்கூடிய ட்ரேடர் எவ்வளோ இருக்கலாம், ட்ரேடிங் எவ்வளோ சக்ஸஸ் இருக்கலாம். பட் அதை நீங்கள் இன்னொரு கம்யூனிகேட் பண்ற ஒரு இதன் இருக்கு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குங்க. ஓகே, இவர் இது வழங்கினா தான் அடுத்த விஷயம். இது வந்துட்டு உண்மைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் பார்த்தது. நல்ல ஸ்ட்ரக்சர் உண்டு. ரெண்டாவது சரண் வந்துட்டு எக்ஸப்ஷனலி நல்ல டேலண்ட். தெரியாது இவங்க இது முதல்ல ஒருத்தர் ஒரு இதாண்டு ஃபீட்பேக் சொன்னாரு, அவர் வந்து படிப்பித்தார் அப்படின்னு இல்லை. நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன், நிறைய இது செஞ்சிருக்கேன், நிறைய பிஸ்னஸ் பண்ணிருக்கேன். டேலண்டடான ஒருத்தர் வந்துட்டு பார்த்தா வழங்கும். அதாவது அந்த டீப் டவுனா வந்துட்டு ஒரு விஷயத்தை தோண்டி பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது அது வந்துட்டு சரண் உண்மையிலே பெஸ்ட். டு பி ஃபேர் உங்களோட கிளாஸை விட அவரோட கிளாஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் ஆகிருக்கும். சரண் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால என்னன்னு சொன்னா ஸ்டார்டிங்லயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நல்ல அதனால அந்த ஃபெயிலியர் ஆனவனுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது ஈகோ ஒன்று இருக்கு தெரியுமா. அந்த ஃபீல்டுல நம்ம சக்சஸ் ஆகணும்டா, அந்த ஈகோ வந்து சரணகிட்ட கண்டன் நான். சோ சரண் அப்படியே யூசுஃப் எப்படி தூக்கினானோ அதே மாதிரி சரண தூக்கி ஒரு 3 month 4 month கிட்ட ட்ரைனிங் கொடுத்தேன். நல்ல நல்ல ஒரு எஃபர்ட் போடுறவரா. கண்டிப்பா ரொம்ப எஃபர்ட் போடுறவரா. அவரோட சார்ட்டிங்ஸ் அது இந்த டீச் பண்ணிட்டு போகும்போது அவரோட பர்சனல் கிராஃப்ஸ் நிறைய காட்டுவாரு. ஸோ அதுல வந்துட்டு எல்லாமே இப்ப ஒரு மெஸ்ஸியான ஒரு கிராஃபா இதாக வந்துட்டு இருக்காது. எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீட்டா இதாக வந்துட்டு போட்டிருக்காரு. ரொம்ப நீட்டா இருக்கணும். இப்ப அவ்வளவு நீட்டா இருக்கிறேன்டா சார். அதுக்கு பின்னுக்கு இருக்கிற இப்ப பேக்ரவுண்ட்ல அவர் போட்ட எஃபர்ட் வந்துட்டு அப்படி அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு. இன்னைக்கு நம்மள பார்க்கும்போது விளங்குது. இப்போ சார் நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 7,000 to 4,000 கூட வச்சுட்டு லாஸ்ட் மந்த் 27th வந்துட்டு ஒரு ஞானோதயம் பிறந்துச்சு. டிசிஏங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க காமன் குரூப்ல போட்டிருந்தீங்க. ஸோ அந்த டிசிஏங்கிற விஷயம் வழங்கினதுக்கு போறதுதான் வந்துட்டு அந்த கிரிப்டோ இதே வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். பண்ணுவாங்க. ஏன்னாண்டா சார் என்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு இப்போ நான் ஒரு இதில் போகிறேன். கிரிப்டோங்கிறது சார் இப்போ என்னதான் டெக்னிக்கல் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அவுட் சைட்ல இருந்து வர நியூஸஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது தானே சார். இப்போ இந்த ரேட் கட்ஸ் இதுண்டு. ஸோ வாட் எவர் 80% நம்ம டெக்னிக்கலாக இருந்தாலும் 20% வந்துட்டு ஒரு லக் த கேமுங்கிறது சொல்லலாம். ஒரு லக் தானே அது கிட்டத்தட்ட. சப்போஸ் கூடும் குறையும். அப்போ வேல்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க, என்ன மாதிரி மெனிப்புலேட் பண்ணுவாங்கிறது அந்த சரியா சைக்காலஜி ட்ரேடிங் சைக்காலஜி நல்லா தெரிஞ்சாலும் தான் வந்துட்டு சரியா புரியும் அவங்களுக்கு. ஸோ எனக்கு அந்த விஷயம் வந்துட்டு டிசிஏங்கிற ஒரு விஷயம் சொன்னது போடுறாங்க. எனக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு. இப்போ நான் சம்திங் 4,000 5,000 வச்சிருக்கேன்னு சொன்னா முதலாவது நான் ஒரு ஹாஃபோ குவார்ட்டரை தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணணும். மிச்சம் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு இப்போ நான் டவுன் ஆகி கிடக்குற மாதிரி கிடந்துச்சுன்னா அந்த டைம்ல வாங்கி டிசிஏ பண்றதுக்கு அதை வைக்கிறது நல்லா ஒரு சம்திங் ஒரு சேஃப்டி மாதிரி. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் ஆல்மோஸ்ட் 3,500 அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் பண்ணினேன். 27 to until now வந்துட்டு ஆல்மோஸ்ட் $700 டர்ன் பண்ணினேன். ஜஸ்ட் $1,200 வச்சு. $1,200 ஸ்பாட் மட்டும் நான் செஞ்சேன். பிபிங்கிற காயின் ஒரு எத்தீரியம் செஞ்சேன். ஆல்மோஸ்ட் 1,200 வச்சு லாஸ்ட் மந்த் 27th இருந்து அந்த மந்த் வந்துட்டு ஒரு 1 வீக்கா வந்துட்டு நான் ஒன்றும் சரியா இதே இல்லை. நான் ட்ரேட் பண்ணல. அந்த மார்க்கெட் சொப்பி மார்க்கெட் மாதிரி ஒரு மாதிரியா போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு மேனிபுலேஷன் பண்றானு இல்லைன்னு சொல்லி எனக்கு இந்த வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் வேர்ல்டு எக்கானமிக் வந்துட்டு ரொம்ப நல்லா ஓடும். இன்னைக்கு இந்த நியூஸஸ் வந்துட்டு நான் இயர்ஸ் கணக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வரேன். அப்போ இந்த பிளாக் ராக் அது மாதிரி அந்த கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு அவங்க வாங்குற அந்த சார்ட் விற்கிற இது எல்லாம் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன். அது இந்த வேர்ல்டுல இப்போ டெதர்ங்கிற கிரிப்டோட ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்குது, அதோட கரன்சிக்குள்ள மணி ஃப்ளோ ஆகுறது. ஸோ இதெல்லாம் வச்சு வந்துட்டு நம்ம ஒரு கெஸ்ஸிங்குக்கு வரலாம். ஓகே, இவங்க பண்றது மேனிப்புலேஷன் இல்லை மார்க்கெட்ல நேச்சுரலாக நடக்கிற ஒரு ஃபினாமினா வந்து. ஸோ ஒரு லாஸ்ட் 1 வீக்கா வந்துட்டு சில சார்ட்ஸ் வந்துட்டு நான் பார்த்துட்டு வந்ததில்லை. அன்னைக்கு நார்மலாக வழங்கினது ஓகே சம்திங் ஒரு மெனிப்புலேஷன் பேஸ் ஒன்றுக்குள்ள என்டர் ஆகித்தான் மார்க்கெட் வந்துட்டு பம்ப் ஆகும். இது ஒரு ஃபைனல் ஷேக் அவுட் மாதிரி இப்போ போயிட்டு இருக்கிற ப்ரைஸ் டம்ப் வந்துட்டு நியூ ட்ரேடர்ஸ் நார்மலான இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஷேக் அவுட் பண்ணி வெளியாக்கி ப்ரைஸை குறைஞ்சி திருப்பி கூட்டிட்டு போகிறதுக்கு தான் இப்படி ஒரு இது நடந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கலாகவும் அந்த பெனட்ஸ் நிறைய பார்த்தேன்.
ஸோ அப்படி ஒரு ஃபியரில் வந்துட்டு நான் ஒரு பை பண்ணினேன். இப்போ பை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் செல் பண்ணல. டிசிஏ பண்ணி கொஞ்சம் பை தான் பண்ணிட்டு இருக்கேன். சார்ட்ஸ் லெவலில் பார்த்துட்டு அல்ட்காயின் எல்லாம் இப்ப நல்ல ஒரு என்ட்ரி பிரைசஸ்ல கிடைக்குது. இந்த டோன் காயின் எல்லாம் சூப்பர்பான என்ட்ரில கிடைக்குது. ஏன்னா இந்த அக்டோபர்ங்கிறத கிரிப்டோ வேர்ல்டுல எப்படி சொல்லுவாங்கன்னா அக்டோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அந்த டோட்டல் மார்க்கெட் கெப்புமே கூடும் அக்டோபர்ல. ஸோ அக்டோபர் மந்த்ங்கிறது ஒரு புல்லிஷான மந்த் ஆയിരിக்கும். அது ஒவ்வொரு இயரும் அப்படி வாரதுதான். ஸோ இப்போ இது பெஸ்ட் பிளேஸ்ல இருக்குது எல்லா ஆல்ட் காயினும் பை பண்றது. அதே மாதிரி சார் இப்போ அல்ட்காயின் வந்துட்டு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் இருக்குது. அதாவது பிட்காயின் டொமினேஷன் ஒரு 45 சம்திங் ஹிட் பண்ணிக்கன்னு சொன்னால் சார் அதுக்கு அங்கே வந்துட்டு அதோட இது பொசிஷன் வந்துட்டு இண்டாகுங்கிற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு நான் செல்ஃபாக லேர்ன் பண்ணினேன். பட் சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட். நீங்கள் இப்போ ட்ரீட் பண்ணுறது வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் நிறைய சொல்லலை, நான் நிறைய கோர்சஸ் ஜாயின் பண்ணுறீங்க, நிறைய விஷயம் படிச்சிருக்கேன். எஸ்சிஓங்கிற விஷயமே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஆல்மோஸ்ட் 1.5 இயர் தேவைப்படும். நான் 2 monthsல படித்தேன். அது ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு நான் 2 monthsல படித்தேன். அப்படி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய இருக்கு. பட் நீங்கள் பை லக்கோ இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி டிசைன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த இதை. பட் நல்லா யோசிச்சு டிசைன் பண்ணுறீங்க. இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நல்லா யோசிச்சு ஸ்ட்ரைக் அதுதான் சம்திங். இதுல ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பார்க்கக்குள்ளதானே அதுல ஹிடனான ஒரு இது மாதிரி ஒரு சீக்ரெட் 10 லைன் சொன்னீங்க சம்திங். அது மாதிரி ஒரு விஷயம், ஒரு மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் சேல்ஸ்ல இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு உங்களோட கோர்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்த்து அப்படியும் நல்லா டிசைன் பண்றீங்க. உண்மையிலே நான் சார் ஒரு 3 பேர் கிட்ட சஜஸ்ட் பண்ணி விட்டேன். நான் நேற்று வந்துட்டு ஒரு வாக்குறையில் ஒரு ஆள் வந்துட்டு கேட்டாரு. ஸோ சஜஸ்ட் பண்ணி விட்டேன் கூட நம்பர் கொடுத்து. ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, படிப்பீங்க நீங்களும். ஓகே ஷரண் உண்மைக்கும் எக்ஸெப்ஷன். நல்ல நல்ல இன்ஃபர்மேட்டிவ் நல்ல ரிசோர்ஸ். எஸ், இந்த யூசுப் செல்வார் அடிக்கடி சிடிஏட ChatGPT சரண் என்று சொல்லி இல்லை ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ். எனக்கு சார் 2 சஜஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஏஐ யூஸ் பண்ணி சார் நான் ட்ரேடிங் பண்ற அதை சஜஸ்ட் பண்ணல. பட் அனலைஸுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்துட்டு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது சம்பந்தமான சப்ஜெக்ட் சார் தெரியல. இப்போ நீங்க ஃபியூச்சர்ல எட் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நல்லா. இதான் டூல்ஸ் ஏஐ எட் பண்ணக்குள்ள என்ன பிரச்சனை வரும் என்று சொன்னா, அந்த ஏஐ வந்து நீங்க லாஸ்ட் ஹிஸ்டரியோட ஜாயின் பண்ணி வச்சு அந்த அனலைஸ் பண்றீங்கன்னு சொன்னா மிஸ்டேக் ஆகும். அந்த சார்ட் வந்து அந்த இப்ப ChatGPT புதுசா கொண்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டிசப்பியர் ஆகிற மாதிரி. நீங்க ஒரு சட்டை ஒன் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த சட்டில் இருக்கிற விஷயம் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்படின்னு சொல்லி பண்ண போகல கொஞ்சம் ஓகே. பட் டெக்னிக்கல் வைஸா இன்னும் நீங்க அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ண வேண்டி வரும். நீங்க அனுப்புற சார்ட்ல என்ன கிளியர் ஆகுதோ அதை மட்டும் தான் ChatGPT சொல்லுவான். பட் அந்த சார்ட்டை பாக்குற எங்கட கண்ணுக்கு தான் அந்த அதுல இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள் விளங்கும். ஃபார் எக்ஸாம்பிளா ஒரு எஃப்இஜி இருக்குதுன்னு சொன்னா அந்த எஃப்இஜி எங்கட கண்ணுக்கு தான் விளங்கும். ChatGPT வந்து பாருங்க எந்த இடத்துலயும் எஃப்இஜியை மென்ஷன் பண்ணாது. நீங்க எஃப்இஜியை மார்க் பண்ணா மட்டும்தான் ChatGPT எஃப்இஜியை மென்ஷன் பண்ணும். சில விஷயங்கள் சார் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்லி தந்தீங்க. ஸ்பெஷலா அந்த ட்ரேடிங் ஃபீங்கிற விஷயம் சார். நான் நெட்ல ட்ரேடிங் ஃபீ எப்படி ப்ரைஸை எஃபெக்ட் பண்ணுதுங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நெட்ல நான் நிறைய தேடினேன். அது ஒரே ஒரு யூடியூப் வீடியோல தான் நான் பார்த்தேன். அது நிறைய இடத்த தேடினேன் நான். பட் ஒரே ஒரு யூடியூப் வீடியோல சின்ன போர்ஷன்ல அவர் தான் டிஸ்கிரைப் பண்ணிருந்தேன் எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி. ஒரு ஃபாரினரோட ஃபண்டிங் ஃபீயா எப்படி ஃபண்டிங் ஃபீயா ட்ரேடிங் ஃபீயா? இல்ல இது கிரிப்டோ ஸ்கூல் வந்துட்டு இல்ல என்னத்த இல்ல ட்ரேடிங் ஃபீ வந்துட்டு இப்ப ஃபண்டிங் ஃபீ ட்ரேடிங் ஃபீ எல்லாம் வந்துட்டு எப்படி அந்த பிரைஸை எஃபெக்ட் பண்ணுதுங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் மாதிரி. அது வந்துட்டு நான் நெட்ல பெரியசா அதோட ஒரு ஆர்டிக்கலோ இதோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்று நான் பார்க்கல. நான் ஒரே ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் மென்ஷன் பண்ணி நான் அதை பத்தி அதுவும் பெரிய போர்ஷன் ஒரு சின்ன போர்ஷன் கொஞ்சம் நேரம் மென்ஷன் பண்ணி நான் இது இப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. மேபி அது அந்த எக்ஸ்பிளனேஷன் பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களே இப்படி இதாவது பட் எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் விளங்குது இல்லைன்னு சொல்லி சம்திங் அந்த இஷ்யூ ஒன்று இருக்கு. அது நம்மள டீப் டவுனா தேடி பார்த்து நமக்கு விளங்கினா தானே அதை எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் ஹார்டுன்னு நினைக்கிறேன். அவனும் அந்த பெருசா ஒன்றும் இதே இல்லை. ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி தான் போகணும். பாப்ப நான் அதை ஃபியூச்சர்ல இன்னும் டீட்டெயில்டா கொண்டு வரையிலுமான்னு பாக்குறேன். மேபி கொண்டு வந்தால் சொல்றேன். ஓகே. அது அடுத்து சார் உங்களோட மார்க்கெட்டிங் வந்துட்டு ஒரு சில சஜஷன்ஸ் இருக்குது தேவை எடுத்துக்காங்க. எஸ்இஓ வந்துட்டு உங்களோட சைட்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நான் கைட் பண்றேன், நான் ஃப்ரீயாவே கைட் பண்றேன்.
பெரிய இது ஒன்றும் இல்லை சார். எனக்கு அது ஒரு 5-10 மினிட்ஸ் உங்களோட சைட்டை பார்த்து ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதில் சின்ன சின்ன இது நீங்கள் எட் பண்ணினீங்கன்னா ஓகே. அதாவது எஸ்இஓ சம்மந்தமான மார்க்கெட்டிங். மற்றது சார், மற்ற இது நீங்கள் பெரும்பாலும் புஷ் பண்ணுறது வந்துட்டு வீடியோ மார்க்கெட்டிங் தான் வந்துட்டு இப்போதைக்கு பெஸ்ட். நீங்கள் என்ன இமேஜ் மார்க்கெட்டிங் என்ன பண்ணினாலும் இப்போதைக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சாக்கிற ஃபீட்பேக் அதில் எடுத்து நீங்கள் பெய்டேட் பண்ணி அப்படி புஷ் பண்ணுறது தான் வந்துட்டு பெஸ்ட் மார்க்கெட்டிங்கில். அந்த மார்க்கெட்டிங் தான் ஒரு சாம்பிள் மார்க்கெட்டிங் தான் எப்பயுமே வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனலான வே விட ஒர்க் ஆகும். இப்படி இருக்குது என்ன ப்ராசஸ் சொன்னாலும் சார், எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆள் ரியலாக மணி ஏர்ன் பண்ணுறீங்க போகலான் இன்னொரு ஆளுக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம எவ்வளவு கத்தி நம்மளோட விஷயத்த சொன்னாலும் அது வந்துட்டு அந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு தெரியுங்க சார், அவ்வளோ சீரியஸாக வந்துட்டு எடுக்காது. சம்திங் ஒரு மணி வந்து இதில் போட்டு மேக் பண்ணுறாங்க. அடுத்தது சார், இப்போ இருக்கிற இதுக்கு வந்துட்டு ஒரு எஃபர்ட்டோ இதோ போடுற ஒரு மூட் ஒன்று இல்லை. அதால தான் இந்த சிக்னல் அதில் போயிட்டு வந்துட்டு இதையிறாங்க. ஸோ சம்திங் நீங்கள் அது சம்மந்தமாக மார்க்கெட்டிங் பண்ண போகக்குள்ள இப்போ ஆட்கள் வந்துட்டு இப்போ ஜென்ரேஷன் கூட டார்கெட் ஆடியன்ஸ் என்றால் நீங்கள் அந்த மணி 25,000 சம்திங்கிறது சார் தெரியாது. சில ஆட்களுக்கு பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம். பட் சம்திங் இப்போ மணி ஃப்ளோ இப்போ ஜென்ரேஷனை பார்த்து அவ்வளோ பெரிய ஒரு மணி இல்லைன்னு நினைக்கிறேன். மணியை விட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை பாயிண்ட் பண்ண வேண்டியது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ லொஸ் ஆகுறீங்க, எவ்வளோ இதாகுறீங்க, ஜஸ்ட் இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணினீங்கண்டா இப்படி ஒரு இது வந்துட்டு உங்களுக்கு கெரியர் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது. சம்திங் அது மாதிரி புஷ் பண்ணினீங்கன்றா தான் நான் சரியா இந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அப்படி ஒர்க் ஆகும். இன்ஷால்லா இன்ஷால்லா. அந்த மார்க்கெட்டிங் இதுல வர போகல எனக்குமே பெருசா நாலேஜ் இல்லை மார்க்கெட்டிங் சைட்ல. ஆனா எங்க டீம்ல இருக்காங்க 2 பேரு. அவங்க தான் இப்போதைக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி செஞ்சு கொண்டு போறாங்க. ஜஸ்ட் வெயிட் பண்றது மட்டும் தான் நான். மற்ற ஒர்க்கிங் எல்லாம் அவங்க தான் பாக்குறாங்க. இன்ஷால்லா பாப்போம். எதுவும் கன்சல்டிங் வேணும்னா கட்டாயம் உங்களே கண்டக்ட் பண்றேன். அடுத்தது நெக்ஸ்ட் மந்த் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து கல்முனை அந்த சாந்தகினி என்று ஒரு கிரவுண்ட் இருக்குதா? சந்தாங்கனி. ஓகே. அங்க வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்க இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த வசந்தம் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி. இல்லை சார். ஓகே. ஸோ அந்த வசந்தம் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறதுக்கு இருக்குது. இதுல ஃபுல்லா ஈஸ்டர்ன் டார்கெட் பண்ணி தான் அங்க வசந்தம் டிவி, தினகரன், வீரகேசரி அப்படி. ஸோ அதுல நம்மடையுமே ஒரு பங்கா இருக்கும். கோயின்ட்ரேட் அகாடமியோட இதுவுமே இருக்குது அதுல. ஸோ அதுக்குண்டு நாங்க பிளான் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டோல் எல்லாம் போட்டு கோயின்ட்ரேட் அகாடமிக்கு பிட்காயின் கிரிப்டோ என்னென்ன எக்ஸ்பிளேஷன் பண்ற மாதிரி உள்ள கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஐடியாக்கள் வைக்கிற மாதிரி இன்ஷால்லா கல்முனைக்கு வருவேன். லைக் நெக்ஸ்ட் வீக் மாதிரி வந்து தான் போவேன் ரிங்கோக்கு. வந்தா சான்சஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னா இன்ஃபார்ம் பண்றேன், மீட் பண்ணோம். ஓகே சார். நீங்க எங்க சார் இடம்? பொத்துவில் தானே? நான் பொத்துவில்ல, அருகம்பேல கொஞ்சம் உள்ளுக்கு. ஓகே சார். நான் அடிக்கடி வாராங்க சின்ன இந்த ஸ்வீட் கோன் வந்துட்டு வரேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கேன். நல்ல இது ஒன்று இருக்கு, இப்போ டேஸ்ட் கடை ஒன்று இருக்கு. கொஞ்சம் அருகம்பே போறதுல இருந்து கொஞ்சம் முன்னு கை உள்ள அருகம்பைக்கு உள்ளுக்கா? அருகம்பேனா பீச் சைட் தானே இருக்கு. அந்த கிழவரோடலாம் வைஃப் இங்க வராங்க அடிக்கடி. அருகம்பை பாலத்தை எல்லாம் தாண்டி அந்த வாட்டர் சப்ளை டேங்க் எல்லாம் தாண்டி போகணுமா? வாட்டர் சப்ளை டேங்க் தாண்ட தேவையில்லை, அது கொஞ்சம் முன்னுக்கு. ஆல்மோஸ்ட் வாட்டர் சப்ளை அந்த டேங்க் இருக்கு. அங்க இருந்து வந்துட்டு நல்லா பீச் சைட் பொங்கல் போகணும். அப்படின்னா தெரியாது. சரி, ஓகே ஓகே ஓகே. இந்த பேர் என்ன சொன்னீங்க? ரோஷான் வந்துட்டு அங்கே எங்கட பொத்துவில் டவுன்லையும் வந்துட்டு எங்கட ஊராக்கள் நாக்கடை ஒன்று செய்கிறாங்க. கல்முனா முபாரக் அவர் பிரதர் ஃபரீட் ஒரு தடி அவர்கள் பேர். அவர் வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் தான், க்ளோஸ். இல்ல முபாரக் ப்ரோ தெரியும். இங்க கல்முனை வந்தீங்கன்னா சார் கட்டாயம் ஃபோன் பண்ணுங்க. கட்டாயம். கல்முனையில நம்மளுக்கு நிறைய உறவுகள் இருக்குது இப்போதைக்கு. சிடிஏ ஸ்டார்ட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த ஆக்கள் வந்து கல்முனாக்கள் நம்ம டிக்கிறாக்கள். ஓகே, இன்ஷால்லா கட்டாயம் வந்தா நான் கண்டிப்பா கால் பண்றேன். எனக்கு டெலிகிராம்ல உங்களோட நம்பர் ஒரு தடவை போட்டு விடுங்க. எனக்கு தெரியல எந்த யூசர் நேம் உங்களோட என்ன விடம்னு சொல்லி. சும்மா கட்டாயமா மெசேஜ் பண்ணுங்க. சரி, ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, பெரிய ஒரு ஃபீட்பேக் அண்ட் நிறைய விஷயங்களை பிரேக் டவுன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அந்த நிறைய விஷயம் எல்லாத்தையும் சொல்லிப்பேன். நிறைய பேருக்கு அவர் சொன்ன விஷயங்களை ஸ்டில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது கஷ்டமா இருக்கலாம். சம்டைம் நார்மலா தானே இருக்குது. கோஸ்மோடியில பத்தி சொன்ன விஷயம் உண்மையிலேயே நல்ல விஷயம் உண்டு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா இருந்தாலும் இன்னொரு அந்த
அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது தானே, ஒன்றுல இருந்தா இது படிச்சாதான் இது விளங்கும், இல்லைன்னா இதுக்கு அது பிறகுதான் இது ஒரு வரணும். ஒரு ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும். ஓகே, இது இவனுக்கு விளங்கினா தான் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இது விளங்கும். இதை சொல்ல போறோம்டா ஆல்ரெடி அவனுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்க எப்படி டெவலப் பண்ணீங்கன்னு தெரியாது. பட் அது நேச்சுரலாக டெவலப் பண்ணியிருந்தா உண்மைக்கும் பெரிய விஷயம் இருந்தது. எனக்கு அது மிச்சம் இயர்ஸ் கணக்காகிடுச்சு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணி எடுக்கிறதுக்கு. வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தாலும் சார், அன்டில் நம்ம இன்னொரு கம்யூனிகேட் பண்ணி அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிற வரைக்கும் நம்ம நத்திங், நம்மளோட டேலண்ட் என்ன இருந்தாலும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண இயலாது. அது சரி. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் சார் உண்மைக்கு உங்களுக்கு நல்ல குட் ஸ்கில் ஒன்று இருக்குது. ஜஸாக்கல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இந்த ஓகே ப்ரோ, ஓகே ஜஸாக்கல்லாஹ். அந்த விஷயங்கள பாருங்க, நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க சிடிஏ கட்டாயமா எல்லாருமே. இந்த ஓகே, ஸோ நம்ம அடுத்த ஃபீட்பேக் போவோம். நான் நினைச்சேன் 30 மினிட்ஸ்ல எல்லாரையும் முடிக்கலாம், பட் நினைச்சதை விட வேகமா போயிட்டு இருக்குது டைம். நிசாத் ப்ரோ. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். சும்மா இருக்கீங்களா? எனக்கு அல்ஹம்துலில்லாஹ். என்னது சார் சொல்ற? என்ன ரொசான் ப்ரோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நானும் அந்த ஜேர்னியை தொடங்கினது நம்மளோட ஃபீல்டு தான். 3 இயர்ஸ் மிச்சம் பேட்கேவில போய் அந்த ஸ்கேம் அதுல இன்வால்வ் ஆகி கடைசியா தான் இந்த கோர்ஸ்ல வந்து சேர்ந்தேன். அதுல ஒவ்வொரு மேலும் கூட ரொசான் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் மாடியூல் பக்காவா இருக்கு. நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் விளங்க ஒவ்வொரு சப்ஜெக்டா நீங்க அந்த டச் பண்ணி போகக்குள்ள அது விளங்க என்ன விஷயம் அந்த ரேடிங் சைக்காலஜி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல நான் ஃபெயில் ஆனேன் உண்மையில பெரிய விஷயம். ஆனா எல்லாம் லேர்னிங் தான். தெரியும் நம்ம ஹிஸ்டரி என்னன்னு சொல்லி. அதான் அதான் சரி. ஆனா அந்த நெவர் கிவ் அப் என்ற பாலிசில இருக்கிறேன். என்னடா உண்மையில அந்த ஒரு லேர்ன் பண்ணீங்க அதான் நான் உண்மையை சொல்றேன். நம்மளுக்குள்ள நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்க, நம்ம எல்லா லாங்குவேஜ் இல்லாத நம்ம இது இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்க, நம்ம ஏதாவது நம்ம நாலேஜ் செய்யலாம்னு இறங்கி நம்ம சொல்லக்குள்ள அது நம்மளுக்கு நான் அந்த ப்ராப்பர் டெக் அந்த நாலேஜ் இல்லாக்களோட ஃபாலோ பண்ணி அவங்க சரியான கேட்வேல போனா தான் நம்ம அந்த படிச்சுதான் இறங்கும். அப்ப கிரிப்டோ வந்துட்டு இது வெரி இன்ட்ரெஸ்ட். ஏண்டா உண்மையில அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ண பொறுத்து அந்த டிசிஷன்கள் சென்சிட்டிவிட்டி எடுக்க வேண்டிய கட்டங்கள் மாறும். வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட் போக வேண்டாம். வெரி சிக்னல் லெவலில் நம்ம இறங்கக்குள்ள அது இம்பாக்ட் வந்துட்டு கூட இருக்கு. சைக்காலஜிக்கல் வெரி இம்பாக்ட் பண்ணிச்சு. இந்த ஜேர்னில வந்து நான் மிஸ்டேக் விட்டேன் சொன்னா மிச்சம் லேர்ன் பண்ணது தான் ஃபர்ஸ்டான கூட தான். நான் அந்த என்ன ரீசன் சொல்லக்குள்ள உண்மையில அந்த ப்ராப்பர் நாலேஜ் ஒன்று இல்லை. அந்த சொன்ன மாதிரி இந்த யூடியூப் அது எல்லாம் நம்ம ஜஸ்ட் மட்டும் நம்ம செஞ்சு படிச்சு செய்யலாம்ன்ற மாதிரி தான் நிறைய விஷயம் இருக்கிறன்றது. இந்த உண்மையில அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வெரி பக்கவா இருக்கு. உங்களோட சிலபஸ் வெரி வெரி ஸ்ட்ரக்சர். சிடிஏ உண்மையில நிறைய கோர்ஸ் எல்லாத்தையும் சும்மா அதில் போட்டாலும் கூட அந்த லெக்சர்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் மாடல சொல்லக்குள்ள கோர்ஸ் மாடல் நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறது வெரி வெரி வெல். அந்த பேசிக்ல இருந்து அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அந்த பேஸ் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அட்வான்ஸ் லெவல் உண்மையில அந்த அவ்வளவு விஷயம் இருக்காது. அவ்வளவு விஷயம் தெரிஞ்சாதான் சிங்கிள் ரேட் எவ்வளவு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணி போறதும் சிங்கிள் ரேடிங்கு போகணும். அதுக்கு மேல ஜஸ்ட் ஒரு ஹாஃப் நாலேஜ் வச்சு இறங்கினோம்னா நம்மளுக்கு வெள்ளையில அது சரி. ப்ராப்பரான லேர்னிங் இல்லாம அது ட்ரேடிங் இல்ல, எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் ப்ராப்பர் லேர்னிங் இல்லாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுல சக்சஸ் ஆகவே இல்லாது. அதான் அதோட இன்னொரு விஷயம் நம்ம விட்டு அதை எடுப்பான்னு சொல்லி போட்டு போனா அப்படியே எல்லாம் போகும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அந்த ப்ராப்பர் சிலபஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். அதே மாதிரி லெக்சர்ஸ்ல ஒன்றும் சொல்றது இல்லை. நீங்க சரி சரண்டு நல்லா செய்றீங்கடா. உண்மையில அந்த சிறிய நுணுக்கமான விஷயங்கள் அந்த உங்களோட சிலபஸ் கவர் பண்ற அந்த எக்ஸ்பிளைன் பண்ற விஷயங்கள் அதே போல எனக்கு இந்த உண்மையில அந்த ஃபுல் ஃபீல்டா அந்த பெக் டெஸ்ட் டாஸ்க் செய்ய கிடைக்கல. இப்பதான் அதுக்கு டைம் அலோகேட் பண்ணி இந்த ரிப்பீட்டடா நம்ம அந்த பார்க்கணும் செய்ய போகக்குள்ள அது மிச்சம் இதா இருக்கும். ஆனா இது ஹோப் நான் ஜஸ்ட் ஒரு பெரிய ஃபெட்டப்பான சிச்சுவேஷன்ல இருந்தேன். ஏண்டா நிறைய ஒரு ஏர்ன் பண்ண வயசுக்கு அது நான் ஃபைனான்சியல் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நம்ம மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு விளையாடினா அந்த இண்டஸ்ட்ரியில தெரியும் நம்மளோட லெவல்ல
பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. அதை ஏர்ன் பண்ணது ஆனா உண்மையில ஒரு கன்ஃபிடன்ட் இருக்குது. நான் இப்ப தானே இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரிங்கிற இந்த growth எல்லாம் இருக்க ஒழிய இறங்க மாட்டேன். இப்ப நம்ம இவ்வளவு பேருக்கும் வரத்த என்னடா இந்த 5% தான் வேர்ல்ட்ல 5% தான் இந்த இண்டஸ்ட்ரி இப்ப knowledgeable இருக்கிறாங்க. எனக்கு இண்டஸ்ட்ரி இங்கோல ஆக்சுவலா ஸ்ரீலங்கா மட்டுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க அதோட குறை தான் இருக்கும். ஆனா அப்படி நம்ம போன 2029ல 1 மில்லியன் போனாலும் பிட்காயின் போகும். ஸ்கேர்சிட்டி தானே. நிறைய கோயின் இருந்து நிறைய பேர் தான் மைக்கேல் அவர் யாருன்னு சொல்லி வாங்கிக்கொண்டே இருக்கான் வர வர. அப்ப இந்த இண்டஸ்ட்ரி குரோத் எல்லாம் போகும். நம்ம நிறைய ஸ்கம் இருக்கு இண்டஸ்ட்ரி குரோத்ல போன நிறைய ஸ்கம் ப்ராப்பர் லேர்ன் பண்ணி இந்த ஜேர்னி நம்ம தொடங்கக்குள்ள இனி வரும் காலங்கள்ல நம்ம அந்த ஒரு கேர்ஃபுல்லா இதுல பயணிக்கலாம்ன்றது என்ற கருத்து. இந்த அடுத்த ஹோல் சீசன்ல சைக்கிள் அப்படி ஸ்ட்ராட்டஜிகள் சில இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம நுணுக்கமா யூஸ் பண்ணணும் போகக்குள்ள வின் பண்ணலாம். ஆனா கட்டாயம் கூட டச்ல இருக்கணும். எதிர்பார்ப்பேன்டா கைடன்ஸ் இந்த கிளாஸோட நின்று போயிட்டு அடுத்த கட்டங்கள் எங்களுக்கு அந்த கைடன்ஸ் வேணும், ஒரு மென்டரா இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு. இன்னும் இந்த ஃபுல்ஃபில் ஆகுறேன்னு சொன்னா அந்த எல்லாமே அந்த டெஸ்ட் டாஸ்க் அதே போல பேக் டெஸ்ட் எல்லாம் செஞ்சக்குள்ள சரியான எக்ஸ்பீரியன்ஸோட நினைக்கிறேன். கண்டிப்பா அது எல்லாத்தையும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு விளங்கும் எந்த அளவுக்கு நாம லேர்ன் பண்ணது மார்க்கெட்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் நான் இந்த லேர்ன் பண்ணது பிறகு நிறைய ட்ரேடிங்ல செஞ்சுட்டு வரேன். அதுல எல்லாம் ப்ராஃபிட்லாம் ஸ்பாட்ல செஞ்சுட்டு வரேன். எவ்வளவு மேக் பண்ணிக்கிறீங்க ஆஃப்டர் கிளாஸஸ்ல நான் ஒரு ஆல்மோஸ்ட் $500 பண்ணிட்டேன். நான் மிச்சம் தெரிந்தானே சார் நான் மிச்சம் நம்ம 75% அலோகேஷன் ஆல் சீசன் ஆல்ரெடி இது பண்ணது. அந்த டோட்டல் கேபிட்டல்ல ஒரு 10% தான் ஸ்பாட்டுக்கு இப்ப யூஸ் பண்ணப்படுது. மத்தது படிச்சது பிறகு நீங்க $500 earn பண்ணிட்டீங்க. சூப்பர். கொஞ்சம் கொஞ்சமா உண்மையில அந்த 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 ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஃபண்டமெண்டல் வெல்லுவான கோயின் அந்த இதை மண்ணுக்கு கீழே இருக்கு. அதாவது ஸ்பாட்ல நம்ம ஏர்ன் பண்ண விட கேபிட்டல் கூட இருக்கு, அதோட குவான்டிட்டி கூட இருக்கு. ஈவன் நம்ம ஒரு 1% ஒரு கோயினை வாங்குறோம், 0.2 coin 0.3 விற்கிறோம், போகக்குள்ள அந்த குயிக்கா அந்த ரீச் ஆகும். சரியான டெக்னிக்கல் நம்ம என்ட்ரி எடுத்தோம்ன்ற இந்த சப்போர்ட்ல எடுத்தோம்டா. ஆனா நம்ம அந்த குவான்டிட்டி கூட இருக்கக்குள்ளதான் நம்ம அந்த 10%னாலும் நம்மளோட பெரிய லெவல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். அதான் அது நீங்க சொன்ன அந்த டெக்னிக் தானே அது. சார் ஆனா உண்மையில அவங்களோட அந்த நாலேஜ் சொல்லாங்க. நானும் நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆகி நிறைய பேரோட அந்த கனெக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருந்து கூட, ஆனா உங்களோட அந்த வேற லெவல் இன்னைக்கு பர்சனலா தெரியும் இருந்த அந்த குரூப்ல சொல்ல இது உங்களோட நாலேஜ். நீங்க அந்த எஃபர்ட் அந்த டெக்னிக்கல் நாலேஜ் அதே மாதிரி ஃபண்டமெண்டல் நாலேஜ் அதே மாதிரி நீங்க அந்த வே ஆஃப் அந்த உங்களோட சிலபஸ் அதே போல டீச்சிங் மெத்தட் அதே போல டெஸ்டிங் ஃபுல் கவர் அப். இந்த உண்மையில அந்த ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். இந்த இது துறையில எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம்டா. எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்களே பண்ண இன்னொரு 3 இயர்ஸ்ல நீங்களும் எக்ஸ்பர்ட் தான். எல்லாரும் எக்ஸ்பர்ட் தான். கேட்டகரில இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிக்கிறது மைல்ஸ்டோன் தான் மேல உங்களோட இதுக்கு. அதால இந்த ஸ்கெம்னு சொல்றது இல்ல, நம்ம ப்ராப்பர் நாலேஜ் வச்சு நம்ம ஒரு சரியான வேயில இறங்கினோம்டா இதான் அந்த ஸ்கெம்னு சொல்றல. அதாவது இந்த துறை வெரி சென்சிட்டிவ் வெரி ரிஸ்க் தான். ஆனா நம்ம சரியா ப்ராப்பர்லியா லேர்ன் பண்ணிட்டு நம்ம இது இறங்கினோம்னு சொன்னா வெல்லலாம். அதே மாதிரி பேஷன்ஸ் த கீ. மேல அந்த சொல்லாங்க இந்த சொன்ன மாதிரி மேல அந்த 2020 விஷயம் நாலேஜ் இருந்தா சில கோயில்களை சும்மா வாங்கி சில ஃபண்டமெண்டல் வெரி ஸ்ட்ராங்கான கோயில் நான் இண்டஸ்ட்ரி என்டராக்குள்ள 0. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள SRP அடாக்குள்ள இருந்திருந்தாலே 2-3-5x கிட்ட நான் இப்ப போயிருப்பேன். அந்த 0.3 வெரி லோல எல்லாம். ஆனா இந்த இண்டஸ்ட்ரி நிறைய ஸ்கம்மர்ஸ் இருக்கிறாங்க. அதெல்லாம் வெரி அதையும் நம்ம கேப்ல இருக்கு. நம்மளுக்கு வேற அடுத்த ஜென்ரேஷன் யாரும் வந்தாங்கன்னு சொன்னா அவ்வளவு மிச்சம் கோணமா பாதுகாத்து கொடுங்க. வேற ஒண்ணும் இல்லை விஷயம் மிச்ச சந்தோஷம் என்னன்னா ஸ்லாக் வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபெயிலியரோ ஒரு உருவான எதிர்பார்த்திருக்கிறார்களுக்கு இந்த சிடிஎல ஜாயிண்ட் ஆனது இப்படி ஒரு கண்டக்ட் ஒன்று கிடைச்சது என்னை பொறுத்தவரையில ஒரு மோட்டிவ்னா சொல்லலாம். ஜஸாகல்லாஹ் ஹைர் நிசாத், ஜஸாகல்லாஹ் ஹைர். நீங்க சக்சஸ் ஆகுவீங்க.
இன்ஷா அல்லாஹ். நோ வரிஸ். அல்லாஹ். வலைக்கும் சலாம். ஓகே ரைட். நிறைய பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த ரிவ்யூ கொடுக்குறவங்க லெஃப்ட் ஆகுங்க, பிரச்சனை இல்லை. டைம் போகுது உங்களுக்கும். வேற யார் சரி இருக்கீங்களா, கதைக்க போறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். சார் நான் ரியாஸ் கொழும்புல இருந்து. ரியாஸ் ஃப்ரம் கொழும்பு. ஓகே சொல்லுங்க. நான் உங்களோட பெருசா பேசி போடவும் இல்லை, கோர்ஸ் செஞ்சுக்கிறேன். நார்மலா கிரிப்டோட ஆரம்பத்துலேருந்து அந்த நாலேஜ் ஒன்று மீக்கிறான். நான் இதுக்கு முன்னாடி ஃபொரெக்ஸ் கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடி ஃபொரெக்ஸ் செஞ்சு லொஸ் தான் நான் ஆகிக்கிறேன். பெருசாக லொஸ்ட் ஆகிக்கிறேன் நான். அது பிறகு ஒன்றுமே செஞ்சு பரவாயில்ல. அப்புறம் கிரிப்டோவுக்கு இப்போ உங்களோட அந்த இதுலலாம் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்த பிறகு தான் இது ஜாயின்ட் ஆகினேன். இந்த கோர்ஸை செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-19 கிளாஸ் மட்டும் கொஞ்சம் நல்ல மாதிரி வந்துருந்துச்சு. அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் எனக்கு சரியா செஞ்சு கொள்ள கிடையாது. என் சிஸ்டர் ஒன்று மூத்தா போனா, நீ அப்படி அதில் கொஞ்சம் பிஸி ஆகி இதால் சரியா கிளாஸஸ் கண்டினியூ ஆகிக்குள்ள கிடைக்கல. ரெக்கார்டிங்கை தான் கொஞ்சம் பார்த்து தான் அதுக்கு அங்கிட்டிக்கிற சப்ஜெக்டை கொஞ்சம் பிடிச்சி கொள்ளக்க இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அந்த பேசிக்கும் இன்டர்மீடியட் லெவலுக்கு ஓகே, அதுக்கு அங்கே அழைக்கிற சப்ஜெக்டில் கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் படிக்கணும். இன்னும் ரெக்கார்டிங்கை நான் பார்க்குறேன் கொஞ்சம் டைம். சில நேரத்துக்கு ஒரு ரெக்கார்டிங்கை எனக்கு ஒரு 3 டைம் பார்த்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சி கொள்ளையிலும் ஆகுது. கொஞ்சம் பிடிச்சி கொள்ற அளவு குறவு என்ன தன்மை. அது குயிக்காக எனக்கு கொஞ்சம் அது 2-3 டைம் 4 டைம் ஜாக்க வேண்டியது இருக்குது. அது சரி, அது சரி. எல்லாருக்குமே விளங்குற வகையில தான் நம்ம டீச் பண்ணிக்கிறோம். அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிக்கும் எடுத்து பாக்குறது என்ன. எனக்கு தெரிஞ்சு பிறகு நான் பார்த்த அளவுல தமிழ்ல உங்கள்கிட்ட தமிழ் மொழியில இது சப்ஜெக்டை உங்கள்கிட்ட படிக்கலாட்டி வேற யார்ட்டும் படிக்கலாம் அந்த மாதிரி. அது சரி. அந்த மாதிரி அவ்வளவு கிளியர் ஆகி உங்கள்கிட்ட படிக்கலாட்டி வேற இல்லை. உங்கள்கிட்ட இது அதை தெளிவா படிப்பிக்கிறீங்க. நாங்க தான் நீங்க சரியா கிளாஸ் இது பண்ணிக்கொள்ளலால. இப்ப நீங்க இதுல நீங்க சொன்னீங்க பெரிய ஒரு தொண்டு தான் அடுத்த பேட்சுக்கு ஜாயின் பண்ணி படிக்க வேண்டும். நான் இன்னும் இப்படி படிக்கிறேன். எனக்கு இன்னும் சரியா நான் டாஸ்க்கும் சரியா செய்யல, எனக்கு சரியா சந்தர்ப்பங்களும் சரியா கிடைக்கல. நான் எப்படியும் செகண்ட் இதுல அந்த ரவுண்ட்ல நான் திரும்ப பிகினிங்ல இருந்து கொஞ்சம் வரணும், எல்லாரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சுக்கொண்டு வரணும்னு இருக்கிறேன் சார். இன்ஷால்லா வாங்க, அடுத்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க, கட்டாயம் படிங்க. அப்படிதான் எல்லாருக்குமே ஒன்று நினைச்சிட்டு வருவோம். பட் அதுக்கு இயற்கை இடம் கொடுக்காது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் இயற்கை இடம் கொடுக்காது. இப்ப நானும் தான் கிளாஸ் டிரிப்பேன், ஒன்று கவரேஜ் ஒர்க் ஆகாது. அடுத்து பார்த்தோம் சொன்னா பவர் கட் ஆகும். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் வாரதான் விட்டுறாதீங்க. ஃபீல்ட கிவ் அப் பண்ண வேணாம் எப்போதைக்கும், எப்போதும். குரூப்ல ஏஜ் யார் மீப்பாங்களோ தெரியும். எனக்கு 49 இயர்ஸ் 5 பேர் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். நல்லா இனி இந்த ஃபேமிலி லைஃபோட தான் இருக்கிற டைமோட தான் வச்சுக்கொண்டு அதை செஞ்சு கொண்டு படிக்க. இந்த பெய்கிற மாய்க்கு சொல்லுவாங்கன்னா ஒரு பக்கத்தால உழைச்சி போதா 4 பக்கத்தால உழைக்கணுன்ற மாதிரி நிலைமைக்கிறதுனால இந்த லைன்லயும் ட்ரை பண்றேன். படிச்சு கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லிக்கொண்டு முயற்சி ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இன்ஷால்லா திரும்ப அடுத்த பேட்ச்ல இருந்து இன்ஷால்லா கொஞ்சம் சரியா இதா செஞ்சிடணும்னு நினைக்கிறேன் சார். இன்ஷால்லா. ஓகே, ஜஸாகல்லாஹ் ஹைர் ஃபார் த ஃபீட்பேக். கண்டிப்பா இந்த ஒரு ஃபேமிலி மேனா இருக்கிறீங்க ஸ்டில். இருந்தாலும் இந்த ஏஜ்ங்கிறது மேட்டரே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். 10 வயசுல இருக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிக்கலாம், 100 வயசுல இருக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க எல்லாமே. அந்த பேஷன் பிளஸ் ஃபேஷன் என்று சொல்லுவாங்க. அது ரெண்டும் சேர்ந்தா கிரௌத்ங்கிறது வேற லெவலா இருக்கும் எல்லாருக்கும், எல்லா ஃபீல்ட்லயும். ஸோ ஏஜை பத்தி நோ வரிஸ். நான் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி ஈஸியா தான் சொல்லி கொடுத்திக்கிறேன். நீங்க பாருங்க, எதுவும் பிரச்சனை வருது, கவுன்சில் வருதுன்னா கண்டிப்பா கால் பண்ணி கேளுங்க. இதெல்லாம் நல்லா தெளிவா நல்லா கிளியர் ஆகி நல்லா படிக்கலாம். அந்த அளவு சொல்லி கொடுக்குறீங்க. எஸ். ஓகே, ஜஸாகல்லாஹ் ஹைர். தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். அண்ட் ஓகே, வேற யாரும் கதைக்க போறீங்களா? கதைக்காதவங்க இருந்தா அன்மியூட் பண்ணி பேசுங்க. எனக்கு விளங்கல யார் கதைக்கல, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அன்மியூட் பண்ணி பேசுறவங்க பேசலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.
சார் நான் பிரசன்னா அக்கரைப்பத்துல இருந்து. பிரசன்னா அக்கரைபத்து பக்கத்து ஊர் தானே எங்கட சொல்லுங்க. பக்கத்து நான் இப்ப கட்டார்ல இருக்கேன். வெளியே இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. வெளியில இருக்கேன். என்ன இருக்குன்னா கிரிப்டோல நான் கிட்டத்தட்ட 4-5 இருந்திருக்கேன். எனக்கு தெரியல எப்படி அந்த மைனிங் சொல்லி அப்ளிகேஷன் அந்த வெப்சைட்ல சொல்லி நான் முக்கிய நாள் ட்ரை பண்ணேன். அப்ப அந்த டைம்ல இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். அதுல இருந்தது எனக்கு தெரியல. பிறகு நான் பிறகு ஒரு டைம்ல பைனான்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ட்ரேடிங் பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ணேன். இங்க என்னன்னு சொன்னா இங்க கட்டாருக்கு வந்த அப்புறம் 14 hour ஒர்க் எனக்கு. இப்ப ரொம்ப கஷ்டம் ஓஃப் இல்லை. அப்ப இங்க வந்தா காசு கிடைக்கும் ஃபேமிலி மிஷின், அங்க போனா ஃபேமிலி கிடைக்கிறது காசு இல்லை. அப்ப நான் இப்ப ரெண்டையும் ஃபீல் பண்ணி அங்க இருந்த மாதிரி ஒரு பிசினஸ் செய்வோம் அந்த மாதிரி தான் இங்க ரிசர்ச் பண்ணலாம். அதுல எனக்கு ஆல்ரெடி வெப் டிசைனிங் பண்ணுவேன் நான். அப்ப ஆல்ரெடி வெப்சைட் உண்டு. அப்ப நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். நான் அது அவ்வளவு சக்சஸ் ஆகலை. அப்புறம் தான் ட்ரேடிங் பண்ணவங்க எடுத்து நான் ட்ரேடிங் எனக்கு தெரியல. எனக்கு எங்க அந்த டைம்ல கூடுதலா இங்கிலீஷ் மீடியத்துல எடுக்கணும், தமிழ் மீடியத்துல எங்க இருக்கேன்னு தெரியல எனக்கு. நான் சிடிஏ எனக்கு ஃபேஸ்புக்ல நான் பார்த்தேன். நான் அதுக்கு முதல் பண்ணினேன். நான் பொட் ட்ரேடிங் பண்ணேன். நான் இந்த சிக்னல் ட்ரேடிங் பண்ணேன். அதுல சக்சஸ் ஆகும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயிலியர். நான் டியூட்டி வெயிட் வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னால சிக்னல் எது வந்தா சிக்னலை போட்டா அது ப்ராஃபிட்ல இருக்கும். மார்னிங் எழுப்பி பார்த்தோம்னா லாஸ். சம்டைம் ப்ராஃபிட் வரும், சம்டைம் அது எனக்கு அது ஏன் ப்ராஃபிட் வருது ஏன் லாஸ் ஆகுது அது இன்னும் தெரியல எனக்கு. லாஸ்ட் டைம் எனக்கு 300 plus சம்திங் அது ப்ராஃபிட் வந்தது. நான் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 200 சம்திங். லாஸ்டா பார்த்தேன் எக்ஸ்ட்ரா வேற 400 லாஸ் ஆயிட்டு, ப்ராஃபிட்டும் லாஸ் ஆகி சிக்னல் ஃபாலோ பண்ணாரு. அப்படின்னா எனக்கு ஃபுல்லா மைண்ட் ஆகுது, டென்ஷன் ஆயிட்டு. அப்ப அதுதான் அது பிறகுதான் நான் ரிசர்ச் பண்ணேன் இது எப்படி படிக்கணும். இப்ப எனக்கு இது மார்க்கெட்ல என்ன நடக்குது என்ன தெரியல, எப்படி எதை ஃபாலோ பண்றேன்னு தெரியல. ஏதோ ஒரு ஆள் சிக்னல் தரார், அது லாஸ் ஆகுமா ப்ராஃபிட் ஆகுமா என்ன தெரியல. அதனால டென்ஸ் எப்படியாவது படிக்கணும்னு வெயிட் பண்ணேன். நான் இப்ப ஜனவரி நாட்டுக்கு வாரேன். அதுக்கு முதல் படிச்சு என்ன செய்யறாங்க, என்ன நடக்குது மார்க்கெட்ல, ஏன் இப்படி வருகுது, ஏன் இப்படி நம்ம எதிர்பார்த்தது வரல அண்டு அது தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். அதுக்கு பிறகு நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன். நான் ஆக்சுவலா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு முதல் ஃபேஸ்புக்ல சிடிஏ பார்க்கறதுக்கு முதல் நான் தேடி பண்ணேன் ஏதாவது ஒரு அகாடமில போயிட்டு படிப்போம் ஆக்சுவலா என்ன நடக்குது, காசு போகுது வருது, ஏன் அந்த காசு வருது அது தெரியும். ஆக்சுவலா என்னன்னு தெரியணும், இல்லாட்டி அது என்னன்னு தெரியாம ஒரு கேம்லிங் இருக்கும். அப்ப நான் அதை பத்தி தெரியணும். அப்ப படிக்கணும்னு தான் சர்ச் பண்ணேன். ஆனா இந்த நல்ல டைம் நான் ஃபேஸ்புக்ல எதாச்சியா பாக்குற டைம்ல சிடிஏ பத்தி பாத்துறேன். அது பிறகுதான் நான் வெபினார் அட்டென்ட் பண்ணல நான். அப்ப நான் அதை ரிசர்ச் பண்ணேன். நான் சிடிஏ பத்தி உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணேன். அப்ப எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இருந்தது ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணி பார்ப்போம். அதாவது ஸ்டார்ட் பண்ணி டைம்ல ஃபுல்லா தியரியா இருந்தது. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டிஃப்ரெண்ட். யூடியூப் வீடியோவை பார்த்து தான் நான் முதல் கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். அப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தியரியா வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமா இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் போகலாம் ஓகே ஆயிட்டு. அது சரி. இப்ப கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நல்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நல்லா போகுது. என்னன்னு சொன்னா ஆக்சுவலா நான் தான் எனக்கு 14 hour டியூட்டி டைம் இருக்கிறேன். ஓஃப் இல்லை எனக்கு. ட்ராவலிங் 2 hour ட்ராவலிங் வரும். அது அந்த டைம்ல நான் ஃபேமிலியோட கலைக்கிறது சரி, வீடியோஸ் பார்க்கறது நிறைய நான் 3-4 டாஸ்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ண கிடைக்கல. ரீசன் இதான், எனக்கு டைம் கிடைக்கல. ஜனவரி நான் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. கண்டிப்பா ஜனவரி நாட்டுக்கு வரேன். வாங்க வாங்க வாங்க, வெல்கம் டு ஸ்ரீலங்கா. வாங்க படிங்க, கண்டிப்பா ஏர்ன் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நான் வந்து ஓகே 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 சரி ஓகே. கண்டிப்பா
இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா. பக்கத்து ஊர் தானே. ஜஸ்ட் ஒரு 46 கிலோமீட்டர். வந்தா வாங்க. வந்தா வாரேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எனக்கு விடுற ஐடியா இல்ல, சுத்தமா இல்ல. டூ ஆர் டை. வெளிநாட்டு வாழ்க்கையை சொல்றீங்க. என்ன செய்யறது, அப்படி மாற சரி. அப்ப எல்லாரும் காய்ச்சிங்களா? எல்லாருக்கும் சான்சஸ் கிடைச்சிச்சா என்னன்னு சொல்லி தெரியல. கதைக்காதவங்க இருந்தா கதைங்க, இல்லைன்னு சொன்னா நம்மளும் லெஃப்ட் ஆகும். ஹாய் சார். ஹலோ விதுஷ். சார். சொல்லுங்க. ஹாய். ஹாய். எங்க ஃப்ரம் நீங்க? ட்ரிங்கோலேருந்து. ட்ரிங்கோ. ஊர்ல இருக்கிறீங்க? ஊர்ல இருக்கேன். சொல்லுங்க உங்களோட கிரிப்டோ ஜேர்னியை. சார். ஃபர்ஸ்ட்டாக கிரிப்டோவை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருந்து, ஆனால் ட்ரேடிங் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. ட்ரேடிங் பண்ணணும்னு ஒரு நல்ல ஒரு விருப்பம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அந்த டைமும் இல்லை, இந்த ஒழுங்கான அந்த கிளாஸும் கிடைக்கல. பை சான்ஸ் டிக்டாக்ல உங்களோட அட்டை பார்த்தேன், அப்புறம் தான் ஜாயின் ஆனேன் நீங்கள். நிறைய பேர் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அப்படிதான் வந்துக்கிறீங்கண்ணா மோஸ்ட்லி. அதில் இருந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறது உங்களது மாட்டிக்கு. அப்போ ஜாயின் பண்ணேன் உங்களோட கிளாஸ் பேஸ்ட் சார். ட்ரேடிங்கை பற்றி ஃபுல் நாலேஜ் எடுத்துட்டேன். நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு வந்திருப்பீங்க இல்லையா ஜாயின் பண்ணக்குள்ள? எப்படி இருக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த நினைச்சது கிடைச்சிச்சா? சார், ஃபுல் சாட்டிஸ்ஃபை. சூப்பர். இன்ஷால்லா நாங்க அடுத்த வீக் மாதிரி ட்ரிங்கோக்கு வருவோம். இன்ஷால்லா வந்தால் சார் கட்டாயம் மீட் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த ஃபீல்டை விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன், கடைசியாக சொல்றேன், ஃபீல்டை விட்டுறாதீங்க. எந்த விஷயம் வந்தாலும் ஃபீல்டை விட்டுறாதீங்க. எப்படி சரி லேர்ன் பண்ணுங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் லேர்ன் பண்றதை விட்டுறாதீங்க. இன்ஷால்லா கண்டிப்பா உங்களோட லேர்னிங் வந்துட்டு பே ஆஃப் பண்ணும். அது வந்து யூனிவர்ஸோட என்ன சொல்றது, ஒரு டச் என்று சொல்லலாம். யூனிவர்ஸ் வந்து கட்டாயமா எல்லாருக்கும் பே பண்ணும். யாரு ஒரு ஃபீல்டுல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு யூனிவர்ஸ் பே பண்ணும். ஸோ இன்ஷால்லா எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. முடிப்போம் நம்ம. அப்ப நானும் போதான். பாய், குட் நைட், தேங்க்யூ.